உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் இன்றைக்கு உலக சாதனை சிறப்பு கவியரங்கத்திலே சிறப்பு தொடர் கவியரங்கத்திலே ஒரு அருமையான கவியரங்கம். தமிழ்நாட்டுல ஆடி மாதம் என்பது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுது. அந்த ஆடி மாதத்துல ஒரு கவியரங்கமும், இந்த கவியரங்கத்துக்கு தலைப்பு ஆடி தள்ளுபடின்னு. இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று திருமதி அமுதா சிங்காரவேல் அவர்கள் கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த உலக சாதனை சிறப்பு கவியரங்கத்தொடருடைய தொடர் முழுவதற்கும் பொறுப்பாளர்களாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற திருமொழி ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் கழகம் திருமதி பவானி அம்மையார் அவர்களோடு திருமதி ரேவதி கணேசன் சீர்காழி புத்தூரிலிருந்தும், திருமதி தமிழ் பாரதி, திருமதி சரஸ்வதி ஐயப்பன், திருமதி சத்யவதி குமார், திருமதி கயல்விழி, கனவாசிரியர் கயல்விழி என பலரும் இணைந்து நிகழ்ச்சியை தொடங்குகிறது. திருமதி அம்சவேணி செல்வராஜ் தென் சித்தூர் பொள்ளாச்சி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திருமதி கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி வெகு சிறப்பாக தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்க முகமாக அடுத்ததாக திருமதி பவானி அவர்கள் வரவேற்புரையாற்றி இருக்கிறார். எனவே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிற அத்தனை அன்புள்ளங்களையும் செயற்குழு உறுப்பினர்களையும் இலைக்குழு உறுப்பினர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இப்பொழுது கவிஞர் கழகம் விருது பெற்ற திருமதி து பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூரில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். வாருங்கள். நன்றி அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளை பற்றி மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார். அந்த வகையில் 100 கவியரங்குகளை நடத்தி கொண்டிருக்கும் நம் அப்பா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து, அந்த சிவகாமி மன்னனிடம் செய்தி கூறடா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு நிகழ்வுகள் முடிந்தவுடன் அந்த நிகழ்வுகளை செய்திகளாக சிவகாமி அம்மாவிடம் தெரிவித்து உடனடியாக நம்முடைய சங்கத்தமிழ் வலையொலி மூலம் காலையிலேயே ஒளிபரப்பு செய்யும் சிவகாமி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து, இந்த உலக சாதனை தொடர் கவியரங்கம் 24வது தொடர் கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நம் அமுதா சிங்காரவேலு அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆடி என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதம். குலதெய்வம் வழிபாடு, திருவிழாக்கள், அம்மனுக்கு தீமிதி, அதைவிட பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம் ஏனென்றால் ஆடி தள்ளுபடி. அந்த ஆடியை கொண்டாடும் விதமாகவும் ஆடி தள்ளுபடியை போற்றும் விதமாகவும் நமது கவிஞர்கள் கவிதைகளை படைக்க தள்ளுபடி இல்லாமல் தாராளமாக தங்களுடைய கவிதைகளை தந்து படைக்க வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து கவிஞர்களையும், அனைத்து கவி ஆளுமைகளையும், சங்கத்தமிழ் உறுப்பினர்களையும், செயற்குழு உறுப்பினர்களையும், இசைக்குழு உறுப்பினர்களையும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இத்தலத்தை நம்முடைய இன்றைய நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்கும் அமுதா சிங்காரவேலு அம்மா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழையும் என்னுள் உறைந்த எண்ணவரையும் முதல் கண் வணங்கி
சங்கத்தமிழ் பூங்கா நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, நிகழ்வின் வரவேற்புரை ஆற்றிய பவானி அம்மா அவர்களை வணங்கி, எனக்காக அழைத்தவுடன் வந்து கலந்து கொண்ட தமிழ் பாரதி தோழி அவர்களுக்கும், சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், கஸ்திரி அம்மா அவர்களுக்கும், இன்னும் மற்ற கவிஞர்கள் அத்துணை பேரையும் வணங்கி என்னுடைய தலைமை உரை. இந்த மாபெரும் உலக சாதனை நிகழ்வு, ஒரு சாதனை நிகழ்வுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விடயம் இல்லை. ஒரு தலைமை, ஒரு நிறுவனம், அதை ஒத்த ஒருமித்த கருத்துகள் உடையவர்கள் தான் ஒன்றா பயணிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஒரு தளங்கள்ல பயணிக்கும் போதும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி இந்த தளம் எனக்கு பிடிக்கல, இல்ல இது எனக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்லாம் எந்த விதமான சிந்தனைகளும் தோன்றாத வண்ணம் ஒரு பெரும் தலைமை ஏற்றுக் கொடுத்துக்கிறார் நமது நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். அனைவரையும் அரவணைத்து செல்லும் பாங்கு இந்த உலக சாதனை நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி அதனை துணை செய்து கொண்டிருக்கும் பவானி அம்மா போன்ற மிகப்பெரும் ஆளுமைகள் துணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆடி தள்ளுபடி என்ற முதல் நிகழ்விலே என்னை அமர்வு தலைமையாக பணித்தமைக்கு ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நம்பிக்கை. இவர்களிடம் இதை கொடுத்தால் சரியாக செய்வார்கள் என்று ஒரு மகள் போல் நான் இந்த குடும்பத்திற்கு வந்து சில காலம்தான் ஆகிறது. ஆனால் என்னிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. இதை நான் மிக பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிக அளவுல என் கூட பழகினது கூட இல்ல ஐயா அவங்க. ஆனா ஒரு நம்பிக்கை எப்படி வந்ததுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. இது ஒரு பெரிய ரொம்ப மகிழ்வுகரமான விடயம், ஒரு ஆச்சரிய தகுந்தமான விடயமா கூட நான் நினைக்கிறேன். நம்மளையும் நம்பி தலைமை பொறுப்பை கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு. என்னுடைய பணிகள் மீது என்ன அப்படின்னு ஐயாவுக்கு கூட தெரியாது. ஆனா என்னை நம்பி இந்த பணியை கொடுத்ததுக்கு நான் மிக மகிழ்ச்சியும் என்னோட நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல வந்து என்னுடைய தலைமை கவிதையை படித்துக் கொள்கிறேன். ஐயா நான் படிக்கட்டுங்களாங்க ஐயா? ஐயா படிங்கம்மா படிங்கம்மா. நன்றிங்க நன்றிங்க. நான் வந்து உங்களை வந்து கோயம்புத்தூர்ல சென்னைக்கு சுரங்கம் தோன்ற பணி தான் கொடுக்கல, ஒரு கவியரங்க தானே. இருக்கட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லோருமே திறமை வாய்ந்தவர்கள் தான். இங்க இருக்கிற அத்தனை பேருமே கவியரங்கத்துக்கு தலைமை தாங்குகிற சிறப்பு வாய்ந்தவர்கள் தான். அது ஒண்ணும் ஐயம் கிடையாது. இன்றைக்கு நீங்க தலைமை தாங்க, இன்னொருத்தர் நாளைக்கு தலைமை தாங்க. எல்லோருமே நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அத்தனை பேருமே சிறப்பு விருந்தினராகத்தான் தேர்கிறார். அதனாலதான் நம்ம நிகழ்ச்சிக்கு பெருசா சிறப்பு அழைக்கிறது கிடையாது. சிறப்பு நிறைய பேருக்கு நான் தனியா கூப்பிடணும்னு விட்டுறேன். மகிழ்ச்சியா ஆடி தள்ளுபடி ஆடம்பர செலவில்லா ஆடினாலும் இருந்ததுவே. தேடப்படும் நிலையிலேயே தேர்ந்தெடுத்த திருநாள்கள். மூட்டை கட்டி வைத்திருந்த முதலாண்டு துணிகள் எல்லாம் பீடை மாதம் என்ற நிலை இருக்க பீடு நடை போடுதிங்கே. தேடு பொருளாகி போன தேர்ந்தெடுத்த நல்ல நாளும் வீடு தேடி வந்தது போல் விந்தையாகி போனதுவே. சுபமுகூர்த்த நாளென்று சூத்திரத்தை வகுத்தவரும் விவரம் மறந்த நிலையினிலே விம்மலிலே விழிக்கின்றார். யார் சொன்னார் ஆடி மாதம் ஆகாதென்ற அந்நாளில்? பார்ப்பது மட்டுமல்ல, பறந்துவிட்ட உலகத்தில் திக்கலாம் சனக்கூட்டம் திண்டாடி நிற்கிறது. பதுங்கியனும் முதலாளாய் பட்டினத்தில் இருந்திடனும் ஒதுங்கி நிற்க இடமில்லை, ஒப்பனைக்கும் நேரமில்லை. தள்ளுபடி என்றாலே தலை சுற்ற வைக்கிறது, மல்லுகட்டி சொல்லக்கூட மனசாட்சி கேட்கிறது. இன்றே கடைசி என்ற இயல்பான விளம்பரமோ நன்றாய்தான் தெரிந்தது நாளின்று வரும் வரை. ஆடி காற்றில் அம்மியும் நகருமாம், தேடி திரிகிறார் தேர்வடம் பிடித்தது போல். தேரடி சந்தையில் தேங்கி நிற்க இடமில்லை, தலைச்சுமை பத்தவில்லை, தனகளமும் பெரியதில்லை. விளைக்கேனும் வண்டி பேசி வீடு போய் சேர்ந்திடணும், அள்ளி போன ஆடைகளை அடுத்த வீடு பார்த்திடணும், துள்ளி துள்ளி பெருமை சொல்லி துடிப்பாக ஆடிடணும். நிதம் வரும் நெடுங்கால சுப நிகழ்வில் விதவிதமாய் உடுத்தியேனும் உல்லாசம் காட்ட வேணும். நன்றான பெருமையெல்லாம் நன்னாளில் முடிந்தாலும் தன் போல யாருமில்லை, தம்பட்டம் அடிக்க வேணும். ஆடி மாத அளப்பறையை ஆடம்பரமாய் கொள்ள நாடி பிடித்து பார்க்கிறது நகரத்த நவமணிகள். எங்கே ஆரம்பம் எங்கே முடிவென்று நீங்களேனும் சொல்லுங்கள். நிச்சயமாய் நிம்மதியும் நீங்காத பெருமதியும் சொச்சமான உடைகளுடன் சொந்தமாகும் வணிகனுக்கு உச்சகட்ட அமைதி வரும், உண்மை நிலை தெரிய வரும். மிச்சமில்லா வருவாயில்
மிஞ்ச போவது ஒன்றுமில்லை. நல் வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் அம்மா. சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. திருமதி பவானி அம்மா இருக்கீங்களா? கருத்துக்களை சொல்லுங்க. பவானி அம்மா சொல்லுங்க ஐயா. உங்க கேட்டீங்களா? அவங்க கருத்துக்கள் சொல்லுங்க. கவியரங்க தலைவராய் அமுதா சிங்காரவேலு வந்து அமுத தமிழ் எடுத்து கவிதை கொடுத்தார்கள். வேக கவிதை, நிறைவு கவிதை, ஒரு நிறைவான கவிதையாய் சிறப்பு கவிதை கொடுத்தார்கள். மிகவும் மகிழ்ச்சி அம்மா. சிறப்பு. அழையுங்களம்மா, அடுத்த கவிஞரை அழையுங்கள். கவியரங்க தலைவர் திருமதி அமுதா சிங்காரவேலு அவர்கள் சிறப்பான தலைமை கவிதை வழங்கி இருக்கிறார். அடுத்த கவிஞர் யார் என்று தெரியவில்லை. அழையுங்களம். சரிங்கய்யா. இவர் தமிழ் பாரதி என்னுடைய தோழி, சிறந்த கவிஞர், சிறந்த பாடகி, அழகான குரல் வளம் கொண்டவர், நிறைய திறமைகளை, பன்முக திறமைகளை பார்த்தெடுக்கிறார். நூல் திறனாய்வாளர், மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த ஆற்றல் அரசி. அவர் இந்த தமிழ் இலக்கிய பணிகளில் சீரிய நடைபோட்டு கொண்டு வரும் தோழிமா தமிழ் பாரதி அவர்களை கவிபாட அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை தொடர் சிறப்பு கவியரங்கில் கவி பாடுவதில் பெருமை கொள்கிறேன். இதில் இணைத்தமைக்கு அமுதா தோழிக்கும் மிகவும் நன்றி. கவிதை வாசிக்கிறேன். ஆடை தள்ளுபடி. அம்மனுக்கு கூழ்வார்த்து அரிசிமா விளக்கேற்றி குலதெய்வ பொங்கலிட்டு குலவையிட்டு கூத்தாடும் தெய்வீக மாதத்திலே பருவமழை பெய்திடுமே, பசுமை எங்கும் நிறைந்திடுமே. காவிரி தாய்க்கும் படையலிட்டு வழிபடுவோம். ஆனாலும் சுபகாரியங்களுக்கு தள்ளுபடியான பீடை மாதமாம். எவ்வித நிகழ்வுகளும் இல்லையெனில் வியாபாரம் நடப்பதேது? இப்படி யோசித்த வணிகர்களுக்கு உதித்த உதயம்தான் ஆடி தள்ளுபடி. ஒன்றுக்கு ஒன்று இலவசமும் குறிப்பிட்ட சதவிகித தள்ளுபடியும் கலந்த கலவையாக பிறந்ததுதான் ஆடி தள்ளுபடி. பிறகென்ன, பழைய சரக்குகளும் விற்று தீர்ந்தது, புதிய வரவுகளும் குவிந்தது. பணப்பை நிரம்பியது ஆடி தள்ளுபடியால். சித்திரையில் பிரசவித்தால் வெம்மையின் தாக்கம் வதைத்துவிடும் என்பதாலே புதுமண தம்பதிகளை பிரித்து வைக்கும் ஆடி தாம்பத்திய தள்ளுபடி. வியாபார மூலையும் விஞ்ஞான மூலையும் விகல்பமின்றி வெற்றி நடை போடும் இனிமையான ஆடி தள்ளுபடி மாதம் இது. நன்றிங்கம்மா, வாய்ப்பிற்கு நன்றி. நல்ல அருமையான வரிகளில் கவிதை தந்தீர்கள் தோழி. தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறப்பா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதத்துல நிறைய பயிர்களை பதியம் போடுவாங்க, விளைவிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சிறப்பான மாதம் தான் இது. வந்து பசுமை நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வணிக நிறுவனம் கொண்டு வந்த ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல புதுமண தம்பதிக்கு ஒரு சிறப்பான ஆடி தள்ளுபடி உள்ள மாதம் என்று சொல்லியிருக்கீங்க. மிக அழகான கருத்துக்களை கொண்டு வந்து கவிதையாக அளித்துள்ளீர்கள் தோழி. சங்கத்தமிழ் பூங்கா சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. கொடுத்தீர்கள். ஆடி மாதத்தையே மற்ற மாதங்களிலிருந்து தள்ளுபடி செய்து வைத்து விடுகிறார்கள் என்று தொடங்கினீர்கள். ஆடி மாதத்தில் அம்மனை வணங்குவதை பற்றி குறிப்பிட்டீர்கள். அது நான் பிறகு பேசுகிறேன். ஆடி தள்ளுபடியில் பல நிகழ்ச்சிகளை நடத்துவதில்லை, தள்ளி வைத்து விடுகிறார்கள் என்று சொன்னீர்கள். ஆமாம்மா, ஒன்றுக்கு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்றால் திருமணம் செய்பவர்கள் கேட்டு விடுவார்கள் அல்லவா, ஒன்றுக்கு இன்னொன்று இலவசமாக. அதனால் தான் கல்யாணங்களை தள்ளுபடி செய்து வைத்தார்கள். நகை கூட ஒரு போதனத்துக்கு இன்னொரு போதனை கூடி என்று கேட்பார்கள். இப்படி எல்லாவற்றும் தள்ளுபடியில 2 கேட்பார் என்பதற்காக அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டார்கள். சிறப்பம்மா, மகிழ்ச்சி. அருமையான கவிதை கொடுத்தீர்கள், நன்றாக இருந்தது. நாம் அந்த அம்மன் வழிபாட்டை பற்றி அடுத்து பார்ப்போம்.
திருமதி ரேவதி அடுத்ததாக கணேசன், திருமதி ரேவதி கணேசன் பேத்தூர் சிறுகாழி சரிங்க, புத்தூர். வாங்கம்மா ரேவதி கணேசன் அம்மா, வாங்க உங்களுடைய அழகான கவிதையை தாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொடர் நிகழ்ச்சியில் ஆடி மாதத்தில் ஆடி தள்ளுபடி சிறப்பு தலைப்புங்க ஐயா. தை பிறந்தால் வழி பிறக்கும். பழைய எண்ணெய் தூர வைத்து புதியவரை வரவை எதிர்கொள்வோம். அதுக்காக தான் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது. ஆனால் ஆடி மாசத்தில் விதை விதைத்தால் பல நோய்களில் இருந்து ஆடிக்கு தள்ளுபடி. ஆடியில் விதை விதைத்தால் தையில் பல நோய்களுக்கு தள்ளுபடி. ஏன்னா நம்ம அதுல விளையிற காய்கறிகளை தான் நம்ம உண்ணுவோம். சரி, அது அப்புறமா இருக்கட்டும். ஜவுளி கடையில் மட்டுமா தள்ளுபடி? வணிக நகை கடைகளில் மட்டுமா தள்ளுபடி? மனிதர்கள் வாழ்க்கையில் தொடக்கமே இல்லற வாழ்வுதான். அதிலும் உண்டு ஆடி தள்ளுபடி. இளம் தம்பதியினர்களை முதல் பாதியில் பிரித்து வைத்து மறுபாதியில் கூலி சேதாரத்துடன் நம் வீடு வந்து சேரும் நம் வீட்டு மகாலட்சுமியாக. ஆடியில் அம்மனுக்கு அதிக அலங்காரமும் பக்தர்கள் பசியார கூழ் வார்த்தலும். மாமிச உணவுகளுக்கு ஆடியில் தள்ளுபடி. இலவசத்தை எதிர்பார்க்காத நாம் எல்லோரும் ஆடியில் தள்ளுபடி என்றால் முதல் வரிசையில் ஓடுகிறது நம் கால்கள். இதுவரை கவிதைகள் வாசித்த அனைவருக்கும், வாசிக்க இருக்கிற அனைவருக்கும், நான் நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த சகோதரிக்கும் தலைவரை அவர்களுக்கும், கவிதை வாசிக்க காத்து கொண்டிருக்கும் அவர்களை சிந்தித்து நான் சில விடைகளை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சிறப்பான சுருக்கமா சொன்னாலும் சிறப்பா ஒரு கவிதையை சொன்னீங்க. தை பிறந்தால், தைக்கும் ஆடிக்கும் ஒரு முடிச்சு போட்டீங்க பாருங்க, செம. தை பிறந்தால் வழி பிறக்கும். அது போல ஆடியில விதைச்சா தையில நோய் போகும் அப்படின்னீங்க. அந்த அறுவடை காலம் வந்தா எல்லா பசிப்படியில இருந்து எல்லா நோயும் போகும்னு யோசிச்சிருக்கீங்க போல. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதே போல ஜவுளிக்கு மட்டுமல்ல தம்பதிக்கும் தள்ளுபடி என்ற கருத்தை நீங்களும் வலியுறுத்தி இருக்கிறீங்க. அம்மனுக்கு அலங்காரம் செய்வதையும் அதே போல அசைவத்திற்கு தள்ளுபடி அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. சிறப்பான ஒரு கவிதையை தந்து சிறப்பித்தீர்கள் அம்மா, மிக்க நன்றி. அடுத்த கவிஞராக இவர்கள் அப்பாவோட அனுமதியோட ஒரு விஷயம் சொல்லிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அப்பா அனுமதி தருவீங்களா? சரி, நான் கடைசியில இந்த நிகழ்ச்சி தொடர்பு கவிதை மாலை கொண்டு வந்து மாலை வணக்கம் கூறினார்கள். தை மாதத்தையும் ஆடி மாதத்தையும் ஒரு முடிச்சுக்குள் கொண்டு வந்தார்கள். 3 முடிச்சு போட்டாலும் பிரிந்திருக்கும் காலம் இது. தை மாதத்தில் 3 முடிச்சு போடுகிறார்கள். ஆடி மாதத்துக்கு முன்பாக 3 முடிச்சு போட்டாலும் பிரிந்திருக்கும் காலம் இது. அதை நம் முன்னோர்கள் சித்திரையை கணக்கில் வைத்து செய்தார்கள். மிக அறிஞர்களாக திகழ்ந்தார்கள். இந்த ஆடி மாசத்துல நாம அம்மனை வணங்குறோம். அது ஏன் அந்த அம்மனை வணங்குறோம்னா, தமிழ் சமூகம் இல்ல ஆதி மக்கள் அதாவது கற்கால மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அது ஆயுத உலோக காலத்துக்கு முந்தைய மக்கள் தாங்கள் வேட்டையாடிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து மொத்தமாக வைத்து விடுவார்கள். தானே உண்ண மாட்டார்கள். தன்னுடைய குழுவாக இருப்பார்கள். அந்த குழு முன்னே வைத்து விடுவார்கள். அதை எல்லோரும் பகிர்ந்து கொள்வார்கள். அதைத்தான் நம்முடைய சமூக அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க கேட்டா, தாய் வழி சமூகம் என்று சொல்லுகிறார்கள். அந்த தாய் வழி சமூகத்தில் பெண்ணே தலைவியாக இருந்தது. அப்போது பொது உடைமை என்றது புராதன பொது உடைமை சமூகம் என்று சொல்றாங்க. புராதன பொது உடைமை சமூகம் என்று பெயர். இப்போது நாம் கட்டியமைப்பு இருப்பது விஞ்ஞான சமதர்ம சமூகம், அதாவது சயின்டிபிக் சோசியலிஸ்ட் சொசைட்டி. அதுதான் நாம இப்ப கட்டி அமைக்க நினைக்கிறோம்.
ஆனா அந்த காலத்துக்கு புராதன பொது உடைமை சமூகம். அன்றைக்கே இந்த பொது உடைமை சித்தாந்தம் எல்லாரும் உழைத்தாலும் கூட ஒரு சிலர் போய் உடல் வலிமை உள்ளவர்கள் வேட்டையாடினாலும் அதை கொண்டு வந்து அந்த குழுவின் முன் வைத்து அதை ஒரு பெண் தான் தலைவியா இருக்கிறாள், அந்த பெண்ணுக்கு முன்னாடி வைத்து அந்த பெண் பகிர்ந்து கொடுக்கிறாள், எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தாள். அதைத்தான் இன்றைக்கு நாம குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சோ இல்ல ஆடு மாடி வெட்டி சாப்பிட்றவங்க இருக்காங்க. அவங்க ஆடு மாடி வெட்டி அதை அந்த அம்மனுக்கு படைத்து அதை உண்கிறார்கள். இந்த அசைவம் சாப்பிடுகிற வழக்கத்தை விட்டு விட்டவர்கள் அந்த ஆடு மாடுகளை எடுத்து சென்று அந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுதல் சொல்லுவாங்க. கோயிலுக்கு ஒப்படைச்சு அந்த சாமி கிட்ட ஒப்படைச்சம்மா நீதான் எங்க குலதெய்வம், நாங்க முன்னாடிலாம் திருத்து வருவோம், அதை துண்டா வெட்டி சாப்பிடுவோம், இப்போ நாங்க அதை சாப்பிட்றத விட்டுட்டோம், உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம்னு ஒப்படைச்சிடறேன். அதான் நேர்ந்து விடு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, பொங்கல் வைத்து வணங்குவார்கள். மற்றவர்கள்லாம் இந்த அசைவம் சாப்பிட்றவங்க அந்த கறியை சமைச்சு சாப்பிடுவாங்க. இது இன்றளவும் நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இது நம்முடைய ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வாழ்ந்த வாழ்க்கையுடைய அடையாளத்தை தான் இந்த ஆடி மாதம் காட்டுகிறது. இன்றளவும் நம்மளுடைய வாழ்க்கையை சற்றும் குறைவுபடாமல் பிரதிபலிக்கிற ஒரு மாதம் உண்டு என்று சொன்னால் அது ஆடி மாதம் தான். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த மாதத்திலே எதற்கு பல நிகழ்ச்சிகளை தள்ளி வைத்தார் என்று சொன்னால், அந்த மாதம் முழுவதும் நாம் நம்முடைய பெண்ணை, அதாவது நம்முடைய குல தெய்வத்தை, நம்முடைய தலைவியாக இருந்த அந்த பெண்ணை வணங்க வேண்டும். அந்த நேரத்தில் வேற எந்த கேளிக்கையை வைத்துக் கொள்ளக்கூடாது, வேற எந்த விழாக்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய ஒட்டுமொத்த விழாவும் அந்த தாயை, நம்முடைய முதல் தாயை வணங்க வேண்டும். நம்முடைய குலதெய்வம், அதுதான் குலதெய்வம். இப்ப நீங்க ஒரு குலதெய்வம் ஒன்று சொல்றீங்கன்னா அது உங்களுடைய மூதாதை பெண். அந்த பெண் அதிகமா பார்த்தா பெண் தெய்வங்கள் தான் இருக்கும் குலதெய்வம். அதுக்கு அடுத்த ஆண்டு ஐயனாரு, மதுரை வீரன் அந்த மாதிரி இருக்கும். அவர்களாம் பின்னாடி நம்ம சமூகத்தை காத்தவர்கள். ஆனால் பெண் தெய்வங்கள் மாரியம்மன், காளியம்மன், கங்கை அம்மன், எல்லை அம்மன், இப்படி பல அம்மன்கள் இருந்தால் அத்தனை அம்மன்களும் நம்முடைய தாய் வழி சமூகத்தினுடைய தொடக்கமான நம்ம எல்லோருக்கும் தாய் அவர்கள் தான். யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வணங்குகிறார்களோ ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் வணங்கும். அந்த வணங்குகிற அத்தனை பேருக்கும் அதுதான் குலதெய்வம். எனவே அவர்கள் எல்லாரும் அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் அவருடைய பொருள். நான் யாரோ இருப்பேன், நீங்க யாரோ இருப்பீங்க. ஆனா நாம ரெண்டு பேரும் அந்த இடத்துல போய் பொங்கல் வச்சு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு தலைமுறையில் நாம் உறவினர்களாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த உறவுகள் மறந்து போயிடுச்சு, பிரிஞ்சு 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 மறந்து போயிடுச்சு. இதுதான் இந்த ஆடி மாதத்திய மிகச்சிறந்த கருத்தாக நான் இந்த நேரத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி. தொடர்ந்து அடுத்ததாக அடுத்த கவிஞர் இவங்க செங்குரல் அரசி அப்படின்னு எல்லா தலங்கள்லயும் போற்றப்படுற ஒரு கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர், சிறந்த ஒரு பாடலாசிரியர், பாடகி, சிறந்த கவிஞர், மரபு கவிஞர். இவர் அம்மா கஸ்தூரி அம்மா அவர்களை கவிபாட அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா கஸ்தூரி அம்மா. நன்றி. உங்களுடைய கவிதை தாங்க. அனைவருக்கும் வணக்கம் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை கவியரங்கம். கேக்குதாமா? கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குதுங்கம்மா, வாசிங்க. வரவேற்புரை சீர்மிகு ஆசிரியர் பவானி அவர்களுக்கும் கவியரங்க தலைமை கவிஞர் அமுதா சிங். சரிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை கவியரங்கம். வரவேற்புரை சீர்மிகு ஆசிரியர் பவானி அவர்களுக்கும் கவியரங்க தலைமை கவிஞர் அமுதா சிங்காரவேல் அவர்களுக்கும் வாழ்த்துறை நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் பங்கேற்கும் கவி ஆளுமைகள் அனைவருக்கும் அம்மாவின் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தமிழை பற்றி ஒரு பாடல் பாடலாமாமா? ஒரு தமிழை பற்றி ஒரு 4 வரையில ஒரு பாடல். ஐயா அனுமதி ஐயா. பாடுங்கம்மா, 4 வரி பாடுங்கம்மா. கருவிலே உருவானவள், நல்ல கருத்துக்கு எருவானவள், உருவிலே உயிரானவள், இந்த உலகத்தின் பயிரானவள்,
தெருவிலே விளையாடுவாள், சான்றோர் சபையிலே கலையாடுவாள். அறிவிலே திருவானவள், நம் அன்னை தமிழானவள். மண்ணிலே பொன்னானவள், நல்லோர் மனதிலே விண்ணானவள். கண்ணிலே மணியானவள், ஆவின் காம்பிலே நுனியானவள். பண்ணிலே இசையானவள், தமிழ் பாடலில் அசையானவள். விண்ணிலே காற்றானவள், தருவின் வேருக்கு ஊற்றானவள். வீட்டிலே ஒளியானவள், அடர் காட்டிலே தலியானவள். நாட்டிலே உணவானவள், அன்பு மேட்டிலே நினைவானவள். கூட்டிலே ஒன்றானவள், தமிழ் குலத்திலே கன்றானவள். சூட்டிலே சுவையானவள், நம் சுகத்திலே கலையானவள். தமிழ் நம் சுகத்திலே கலையானவள். ஐயா, நான் கவிதைக்குள் செல்கின்றேன் ஐயா. ஆடி தள்ளுபடி, இது அம்மனுக்கு உகந்த மாதமடி. ஆடி தள்ளுபடி, இது அம்மனுக்கு உகந்த மாதமடி. மாவிளக்கு தோரணமும் மனம் கமழும் மாதமிது. மாவிளக்கும் தோரணமும் மனம் கமழும் மாதமிது. பருவமழை காரணத்தால் பல நோய் பரவும் என்று, பருவமழை காரணத்தால் பல நோய் பரவும் என்று வேப்பிலையை கையில் கொண்டு விளையாடி வருவாள் அம்மா. நீர்நிலை எல்லாம் நிறைந்து வழியும் மாதம் இது. பருவத்தே பயிர் செய்ய பக்குவமாய் விதைகள் பூமியில் தள்ளுபடி. சீர்பெற்று வாழ திருமண தள்ளுபடி. புதுமண தம்பதியரின் தாம்பத்தியம் தள்ளுபடி. புதுமனை புகுவிழா தள்ளுபடி. கர்ப்பிணியின் வளைகாப்பு தள்ளுபடி. கோடி பணம் இருந்தாலும் கூழ் குடிக்க வைக்கும் தள்ளுபடி. பம்பை உடுக்கையோடு பாமர மக்கள் பாடி வரும் தள்ளுபடி. கோட்டையில் இருந்தாலும் குலதெய்வம் வழிபாடு. ஏழை எளியோர் எல்லாம் புத்தாடை வாங்க புதுவிதமான துணிகள் தள்ளுபடி. ஆடி மாத மேளம் முழங்க ஒலிக்குமோ, மேற்கு வீதியை கடக்குமோ, தாளம் வானில் ஒலிக்குமோ, தன்னருள் தெய்வம் வாழ்த்துமோ ஆடி தள்ளுபடியை என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் பாதம் சார்ந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்புங்கம்மா. ஆடுபள்ளியின் ஆடி தள்ளுபடியினுடைய அத்தனை அம்சங்களையும் இங்கே சொல்லியிருக்கீங்க. மாவிளக்கு தோரணம், அந்த மாவிளக்கு தோரணம் கட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. பருவமழை காரணத்தால் நிறைய நோய்கள் வரும், அதனால வேப்பிலையை கையில கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்கீங்க. புது விழா, வளைகாப்பு போன்ற நிகழ்வுகள் தள்ளுபடி ஆகிறது அப்படின்னு சொல்றீங்க. அதே போல எவ்வளவு பணம் இருந்தாலும் அங்கே அவங்கள கூழ் குடிக்க வச்சிருக்கிறாங்க. அது சிறப்பான ஒரு நிகழ்வு. உண்மைதான். இந்த எவ்வளவு பணம் இருந்து படாடவும் இருந்தாலும் அம்மன் கோயில்ல அன்னைக்கு அந்த ஆடி மாதம் சென்றால் அங்க கூழ் கிடைக்கும். அதனுடைய அருமையை அவர்கள் அப்போது தெரிந்து கொள்வார்கள். அதை சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அதே போல ஏழைகளுக்கு துணிகள் தள்ளுபடியாக கிடைக்கிறது என்று சொல்லி சிறப்பான ஒரு கவிதையை தந்து பரிசீலித்தீர்கள் அம்மா. சங்கத்தமிழ் பூங்காவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியும் வணக்கம். நன்றிங்கம்மா. நன்றி. நீங்க சொல்லுங்க. நிறைய தள்ளுபடிகள் சொன்னீர்கள், நிறைய தள்ளுபடிகள் எடுத்து சொன்னீர்கள். தொடக்கத்தில் ஒரு பாடலை பாடினீர்கள். எனவே உங்கள் கவிதை தள்ளுபடியாமல் ஆகாமல் சிறப்பாக நிற்கிறது. உங்கள் கவிதை சிறப்பாக நிற்கிறது. தொடர்ந்து வாருங்கள், தொடர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா. சிறந்தாட்டி வருவாள். நன்றி ஐயா. வேட்போடு ஆடி வருவாள். நமக்கு எத்தனையோ நோய்களை கொடுக்க ஆடி வருவாள் என்றாலும் நம் குலம் காக்கும் தாய் வேப்பிலையோடு ஆடி வருவாள் என்று கவிதை கொடுத்தீர்கள். ஆடி வருகிறாள், துன்பத்தை கொடுக்க ஆடி வருகிறாள். ஆனால் நம் தாயோர் நம்மை காக்க வேப்பிலையோடு ஆடி வருகிறாள் என்று கவிதை மிக அருமையாக இருந்த கவிதை சிறப்பாக இருந்தமா. தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி. அடுத்த கவிஞராக சத்யவதி குமார் அம்மா அவர்களை கவிப்பாட அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்க கவிதையை. திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்டத்தமிழனையும் தலைமை பொறுப்பு வகிக்கும் பவானி அம்மா அவர்களையும் இன்று தலைமை கவியாக இருக்கும் அமுதா சிங்காரவேல் அம்மா அவர்களையும்
மற்றும் அனைத்து கவி ஆளுமைகளையும் வணங்கி என் கவிதையை தொடங்குகிறேன். ஆடி தள்ளுபடி. ஆடி காத்து ஆளையே அசைக்கும், ஆடி தள்ளுபடி மனித ஆசையை அசைக்கும். ஆடி காத்து ஆளையே அசைக்கும், ஆடி தள்ளுபடி மனித ஆசையை அசைக்கும். ஊடகங்களை திறந்தாலே போதும், ஆடி பாடி மயக்கும் விளம்பரங்களின் வியாபம். ஊடகங்களை திறந்தாலே போதும், ஆடி பாடி மயக்கும் விளம்பரங்களின் வியாபம். பட்டு வாங்கினால் தட்டு இலவசம் என்றதும், ஓட்டையா இருந்தாலும் ஓடி சென்று எட்டாக வாங்கி குவிப்பதும், ஒன்று வாங்கினால் 2 இலவசம் என்று 1 3 விலையை சேர்த்தே இருக்கும் என்பது புத்திக்கு எட்டினாலும், 1 3 விலையும் சேர்ந்தே இருக்கும் என்பது புத்திக்கு எட்டினாலும், தள்ளுபடி இலவசம் என்பதே மந்திர சொல்லாக கண்களின் முன்னின்று அறிவை மறைக்கும். தந்திரம் இலவசம் என்பதே மந்திர சொல்லாக முன்னின்று அறிவை மறைக்கும். காசு கொடுத்து வாங்கும் பொருட்களோடு நிற்பதில்லை இந்த விலையில்லா மோகம். காசு கொடுத்து வாங்கும் பொருட்களோடு நிற்பதில்லை இந்த விலையில்லா மோகம். ஆட்சி அமைத்து அதிகாரம் செய்யும் அரசை தேர்ந்தெடுக்கும் தேர்தலையும் விட்டு வைக்கவில்லை தள்ளுபடி தாகம். ஆட்சி அமைத்து அதிகாரம் செய்யும் அரசையும் தேர்ந்தெடுக்கும் தேர்தலையும் விட்டு வைக்கவில்லை தள்ளுபடி தாகம். மக்களின் அறிவை கட்டி போட்டு மனிதனின் உரிமையான மைத்தீட்டும் ஓட்டு, மதுவுக்கும் மாமிசத்திற்கும் விற்றான் கூறு போட்டு, நாட்டின் வளர்ச்சிக்கு வைத்தான் பெரிய வேட்டு. மதுவுக்கும் மாமிசத்துக்கும் விற்றான் கூறு போட்டு, நாட்டின் வளர்ச்சிக்கு வைத்தான் பெரிய வேட்டு. தள்ளுபடி என்னும் மாய பெருச்சாளிகளை அள்ளி குழியில் போட்டு மூடுவோம். ஆழம் தெரியாமல் அதல பாதாளத்திற்கு செல்லும் முன்னே விழித்துக் கொள்வோம். ஆழம் தெரியாமல் அதல பாதாளத்திற்கு செல்லும் முன்னே விழித்துக் கொள்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சிறப்பான ஒரு கவிதை இருந்தீங்க. ஒரு அழகா ஒரு ஆடி காத்து ஆளை அசத்தம் என்று ஆரம்பிச்சு ரொம்ப இலகுவா ஆரம்பிச்சீங்க. ஆனா உங்களுடைய கவிதை ரொம்ப அதிரடியா கொண்டு போய் முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. ஆடி தள்ளுபடி மனித ஆசையை தூண்டுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உண்மைதான் அது. அதே போல ஊடகத்தோட விளம்பரங்கள் 1 10 பெருசா காட்டி அதை ரொம்ப தள்ளுபடியை சிறப்பா காமிக்குது அப்படின்ற ரீதியில சொன்னீங்க. 1க்கு 3 முறை விழ வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம ஆசை நம்மள விடுறது இல்ல. அந்த தள்ளுபடிங்கிற வார்த்தை நம்மள கட்டி இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் ஒரு சிறப்பான விடயம்தான். அதே போல தேர்தல் இதெல்லாம் என்ன சொல்றீங்க? காசுனால நிக்கிறது கிடையாது, தேர்தல்ல நியாயம் இருப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க. மதுவுக்கும் மாமிசத்துக்கும் அதை வழிகாட்டி இந்த ஓட்டை வாங்கிறார்கள் என்ற ரீதியில் சொல்றீங்க. விழித்தெழுங்கள் அப்படின்னு, தள்ளுபடியிலிருந்து தேர்தல் வரை விழித்துக் கொள்ளுங்கள் என்ற உங்களுடைய கருத்தினை இங்க எடுத்து உரைத்தீர்கள். அழகான கவிதை சமைத்து அளித்துள்ளீர்கள். நன்றி அம்மா. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. ஆடிக்காற்று லேசாக வீசாது, வேகமாக வீசும். ஆடிக்காற்றுல அம்மிய நகரம் சொல்லுவாங்க. வேகமா தான் இருக்கும் ஆடிக்காற்று. 3க்கு 1க்கு 3 விலை வைத்தாலும் ஆசை விடுவதில்லை. ஆசை காட்டி ஆடி மாசத்தில் வணிகம் செய்கிறார்கள். எழுத்துக்கொள்ளுங்கள். பட்டு வாங்கினால் தட்டு இலவசம். இப்ப தட்டு வாங்கினாலே பட்டு இலவசம் தர்றாங்க. பட்டு வாங்கினால் தட்டு இலவசம் என்றீர்கள். இப்போது தட்டு வாங்கினாலே பட்டு இலவசம் தருகிறார்கள். சிறப்பான கவிதையம்மா, அருமையாக இருந்தது. உங்கள் மதுவை பற்றி சொன்னீர்கள். மதுவை பற்றி அழகான சில வரிகளை சொன்னீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தம்மா. கள்ள மதுவுக்கு, கள்ள சாராயத்துக்கு கள்ளக்குறிச்சியிலே, கள்ள சாராயத்துக்கு கள்ளக்குறிச்சியிலே கள்ள மதுவுக்கு கள்ளக்குறிச்சியிலே 150 உயிர்கள் தள்ளுபடியாகும். கள்ள மதுவுக்கு கள்ளக்குறிச்சியிலே 150 உயிர்கள் தள்ளுபடியாகும். இது ஆடி வருவதற்கு முன்பே ஓடி வந்த தள்ளுபடி.
ஆடி ஒரு முன்பே ஓடி வந்த தள்ளி அல்லது ஆடி வந்த தள்ளி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். தொடர்ந்து இது போல் இணைந்தது. நன்றிங்கப்பா, நன்றி. அடுத்ததாக இணையாத நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க ஐயா. இணைஞ்சவங்களை மட்டும் நான் அழைக்கிறேன். திரு வீரகனூர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். இவங்க ஒரு சிறந்த கவிஞர். நிறைய நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். புதினம், கவிதை தொகுப்பு என்று நிறைய நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சிறந்த ஒரு கவிஞர், மரபு பாவலர். இவர்களை கவிபாட அன்புடன் அழைக்கிறேன். வீரகனூர் ரவிச்சந்திரன் ஐயா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். சங்க தமிழ் பூங்காவின் நிறுவனர் மதிப்பிற்குரிய ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கவிஞர்களுக்கும், கவியரங்க தலைமை அம்மா அமுதா அவர்களுக்கும், ஏனைய சான்றோர் பெருமக்களுக்கும் என்பால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். ஆடி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி, வர்த்தகம் நடத்தும் வசந்த அறிவிப்பு, வர்த்தகம் நடத்தும் வசந்த அறிவிப்பு, கடைகளில் பலகை கவர்ச்சி அழைப்பு, விற்காத பொருளுக்கு விற்றிட தள்ளுபடி, விற்காத பொருளுக்கு விற்றிட தள்ளுபடி, வெளியே குறைத்து விற்கும் அழகு, அட்சய தெரிதை நகைக்கடை அறிவிப்பு, அட்சய தெரிதை நகைக்கடை அறிவிப்பு, ஆடி தள்ளுபடி அன்றாட விதிப்படி, ஓடி வரும் காவேரி போல், ஓடி வரும் காவேரி போல் இங்கு நாடி வரும் விளம்பரம் பலவாறு, நாடி வரும் விளம்பரம் பலவாறு, வறண்ட பூமிக்கு பருவம் தந்தது, வறண்ட பூமிக்கு பருவம் தந்தது, வசந்த பூக்கள் சங்க தமிழாய், உழவன் உழவை பூமி மகிழ்ந்திட, உழவன் உழவி பூமி மகிழ்ந்திட, உற்பத்தி பெருக்க தென்மேற்கில் தொடங்கியது, வசந்த மழையே வந்திடும் நதியே, கொட்டும் சாரலை குவித்திடும் அருவியே, நடந்த தென்றலாய் நளின நடையாய், உனது வருகை ஆடி சொல்லுமே, உனது வருகை ஆடி சொல்லுமே, ஆடி தள்ளுபடி அகந்தைக்குத்தான் தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி அகந்தைக்குத்தான் தள்ளுபடி, புதுமை விதையை ஆவணி நாடுமே, செழுமை நிலத்தின் விளையுதே ஆடி மிகிழ, செருக்கு இல்லாத பருவமாய் கொட்டுமே, செருக்கு இல்லாத பருவமாய் கொட்டுமே, வருக ஆடியே வளமும் நலவுமாய், வருக ஆடியே வளமும் நலவுமாய், தருக ஆடியே தள்ளுபடி பழவுமாய், அம்மன் கோவிலில் ஆடி தள்ளுபடி, அம்மன் கோவிலில் ஆடி தள்ளுபடி, அடுத்த வாரம் இங்கே கவலையும் தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி அனைவருக்குமே தள்ளுபடி. நன்றி, வணக்கம்மா. நன்றி. நன்றிங்கய்யா. சிறப்பான ஒரு கவிதையை தந்திருங்க. ஒரு சந்த கவிதை போல, அழகான ஒரு மாலை போல தொடுத்து தந்திருக்கீங்க. நிறைய கருத்தை சொல்லியிருக்கீங்க. அட்சய திருதியை போல ஆடி தள்ளுபடி ஒரு சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல வறண்ட பூமிக்கு பருவம் தந்தது அப்படின்னு சொல்றீங்க. உண்மைதான். அடுத்த இந்த ஆடு தள்ளுபடி தான் ஒரு சிறப்பான பசுமை தொடங்குகிறது. அதை சொல்லியிருக்கீங்க. வசந்தம் வழியே வந்திடும் நதி போல இந்த ஆடி தள்ளுபடி வந்திருக்கு, ஆடி மாதம் வந்திருக்கு அப்படின்னு உணர்ச்சிருக்கீங்க. அதே போல இந்த வருகை அகந்தைக்கு தள்ளுபடி ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு புதுமையான ஒரு கருத்து. ஆவணியின் புதுமை அப்படின்னு சொல்றீங்க. செருக்குள்ளா பெருமை தருகிறது இந்த ஆடி அப்படின்னு சொல்றீங்க. அதே போல அம்மன் கோயிலுக்கு எப்படி சிறப்போ அதே போல ஆடு தள்ளுபடியிலும் நிறைய சிறப்பு இருக்கிறது என்று சிறப்பான ஒரு கவிதை தந்தீர்கள். நல் வாய்ப்புக்கு நன்றி. சங்கத்தமிழ் பூங்கா சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி. வணக்கம் ஐயா. ஐயா நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஐயாவுக்கு நன்றி. ஒரு பதிவு பார்த்தேன். 120 கோடி 120 கோடி வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொழில், 120 கோடி வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொழில். ஆனால் அந்த வணிகத்தை செய்பவர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். அது என்ன தொழில் என்று தெரியாதவர்கள் தயவு செய்து இன்று இரவு உணவு உண்ணாதீர்கள். அது எந்த தொழில் என்று தெரியவில்லை என்று சொல்பவர்கள் இனிமேல் உணவு உண்ணாதீர்கள். இனிமேல் உணவு உண்ணுவதை விட்டுவிடுங்கள். ஆடி மாதம் விவசாயம் தொடங்குகிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள்.
இங்கே வந்திருக்கக்கூடிய கவிஞர் ரவிச்சந்திரன் ஒரு விவசாயி. எல்லோரும் தங்கள் பெயருக்கு கீழே ஆசிரியர், பெயருக்கு முன்னால் பேராசிரியர் இப்படியெல்லாம் போட்டுக் கொள்ளுகிற போது தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள் விவசாயி என்று போட்டுக் கொள்ளுகிறார். ஏனென்று சொன்னால் அவரை போல அல்லது இவர்களைப் போல நமக்கு உணவிடக்கூடியவர்கள் யாரும் கிடையாது இல்லைங்களா? அதனால நாம அதுல கவனம் செலுத்தணும். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். ஆடி விற்பவர்கள் கூட அதை எல்லோரும் வாங்குவது கிடையாது ஆடி காரை. ஆனால் அவன் வசதியாக இருக்கிறான். எல்லோரும் வாங்குகிற விவசாய பொருட்கள், பயிர் செய்து வருகிற உணவுப் பொருட்கள், அதை விளைவிக்கிறவன் பாவம் ஆடி போயிருக்கிறான். அதுதான் உண்மையான நிலைமை இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது. மகிழ்ச்சி ஐயா, நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த மிக்க மகிழ்ச்சி. அடுத்த கவிஞராக இலக்கிய வட்டங்களில் ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை, சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த ஆற்றல் அரசி திருமதி பாரதி அம்மா அவர்களை கவிபாட அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்களுடைய கவியை தாருங்கள். நன்றி அம்மா, உங்களுடைய அறிமுக உரைக்கு முதற்க நன்றி. ஆகச்சிறந்த கவி ஆளுமைகள் நிறைந்த இந்த கவி அரங்கத்திற்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆடி தள்ளுபடியை பற்றி தள்ளாமல் பாடுவதற்கு கூறியிருக்கிறோம். ஆடி மாதம் காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், ஆடி காற்றிலே அம்மியே பறக்கும், ஆடி பட்டம் தேடி விதை. இப்படி பழமொழிகளை அள்ளி தெளிக்கிற மாதம். ஆடி என்றாலே ஆட்டம் பாட்டம், அம்மனுக்கு கூழு அனைவருக்கும் அருளே. ஆடி என்றாலே ஆட்டம் பாட்டம், அம்மனுக்கு கூழு அனைவருக்கும் அருளே. ஆடியில் விதைக்க அற்புதமாய் விளையும், ஆன்மீகமோ விவசாயமோ ஆடி மாதம் தகுந்த காலம். ஆன்மீகமோ விவசாயமோ ஆடி மாதம் தகுந்த காலம். விதைப்பதெல்லாம் விளைந்து வரும். ஐப்பசி அடைமழைக்கு தயாராகும் மனம். வெப்ப அலைக்கு விடை கொடுத்து குளிரருவி மழைக்கு வரவேற்புரை வாசிக்கும். வெப்ப அலைக்கு விடை கொடுத்து குளிரருவி மழைக்கு வரவேற்புரை வாசிக்கும். ஆடி மாதம் பண்டிகைகளுக்கு பட்டியலிடும். ஆடி மாதம் பண்டிகைகளுக்கு பட்டியலிடும் சிறப்பு காலம் என்பதனால் தள்ளுபடி என்கிற செப்படி வித்தையை வணிகர்கள் வைத்தாரோ. ஆடி மாதம் பண்டிகைகளுக்கு பட்டியலிடும் சிறப்பு காலம் என்பதனால் தள்ளுபடி என்கிற செப்படி வித்தையை வணிகர்கள் வைத்தாரோ. ஏற்கனவே அலமாரி வழிகிறது துணிமணியால் தள்ளுபடியில் அள்ளி வருவதை எங்கே வைக்க. தேங்கிவிட்ட சரக்கையெல்லாம் தள்ளிவிடவே தள்ளுபடியா. திருவிழாவில் புது துணி பூண்டிடவே, அலங்காரமாய் பெருமிதம் காட்டிடவே, வனிதையர்க்கும் காளையர்க்கும் கொண்டாட்டம். ஆவணியின் முகூர்த்தங்களுக்கு ஆடியிலே அடித்தளம். வனிதையர்க்கும் காளையர்க்கும் கொண்டாட்டம், ஆவணியின் முகூர்த்தங்களுக்கு ஆடியிலே அடித்தளமோ. அம்மனின் வழிபாடுகளுக்கு தள்ளுபடியின்றி கூடுகிற கூட்டம். புதுமண தம்பதிகளுக்கோ உல்லாசம் தள்ளுபடி. பெண்ணுக்கு சீர்தருவதற்கோ தள்ளுபடியே இல்லை என்னாலும். பெண்ணுக்கு சீர்தருவதற்கோ தள்ளுபடியே இல்லை என்னாலும் ஆடி சீர அவசியம். தள்ளுபடி கடையில் வாங்காத பொருள்களே சீராக வரணுமாம். தள்ளுபடி கடையில் வாங்காத பொருட்களே சீராக வரணுமாம். அடுக்கலைக்கு என்றுமில்லை தள்ளுபடி. அம்மாக்கள் அவசியம் அடுப்படியில் தஞ்சம். அடுக்கலைக்கு என்றுமில்லை தள்ளுபடி. அம்மாக்கள் அவசியம் அடுப்படியில் தஞ்சம். எப்படியோ ஆடி மாதம் நம்மை வாழ்த்தட்டும். ஆடி மாதம் வாழ்த்தட்டும் நம்மை, நாம் வணங்குவோம் அம்மனை. நல்வாய்ப்புக்கு நன்றி கூடி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்கம்மா, மிக சிறப்பான ஒரு கவிதை. ரொம்ப நீண்ட கவிதை, ரொம்ப அழகான கவிதை, நிறைய கருத்துக்களை
சொல்லியிருக்கீங்க. ஆடி மாதம் காற்றடி காலம் என்பது போல நிறைய பழமொழிகளை கொண்டு தருகின்ற ஒரு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல அம்மனுக்கு கூட அனைவருக்கும் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆன்மீகமும் விவசாயமும் அனைவருக்கும் தகுந்த காலமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அதே போல வெப்ப அலைக்கு விடை கொடுக்கும் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறப்பு காலம்ங்கிறதா தள்ளுபடி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க வணிகர்கள் அப்படிங்கிற கருத்தை நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அலமாரில துணி வைக்க ஏற்கனவே வழி கிடையாது. ஆனா வாங்கிய துணியை எங்க வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க. அதே போல வனிதையருக்கும் காளையர்களுக்கும் கொண்டாட்டமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல சீருக்கு சிறப்பான ஒரு காலம், தள்ளுபடி இல்லாத சீர் வேணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. அதே போல அடுக்கலைக்கு என்றும் இல்லை தள்ளுபடி, அம்மாக்களுக்கு அங்கே தஞ்சமாகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் உண்மை அதை எடுத்து சொல்லியிருக்கீங்க. மிக அழகான ஒரு கவிதை தந்தீர்கள். சிறப்பான வார்த்தைகளோடு கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருந்ததுங்கம்மா. நல்ல கவிதை தந்த அருளீர்கள். இந்த சங்கத்தமிழ் பூங்கா சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி வணக்கமும். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. கவிஞர் இரா பானுமதி அவர்கள் ஆடி மாதத்தின் பழமொழிகளை எல்லாம் அடுக்கி கொடுத்தார். ஆதி சொல்லிவிட்டு மீதியை சொல்லாமல் விட்டு விடுவார் தள்ளுபடியில் என்று பார்த்தால் எல்லா பழமொழியும் சொல்லிவிட்டார். ஆடியில் தொடங்கி அம்மனில் முடித்தார். அருமையான கவிதை ஒன்றை கொடுத்தார். நல்லதோர் சிந்தனைக்கு நாற்றங்காலாய் விளங்குபவர் கவிஞர் பானுமதி அவர். சிந்தனை நாற்றங்கால் என்று அவரை குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு சிறப்பான கவிதை வரிகளை கொடுக்கக்கூடியவர். சிறப்பம்மா, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்களுடைய புகழுக்கு நான் தலை வணங்குகிறேன் ஐயா. மகிழ்ச்சி. அடுத்ததாக கவிஞர் அம்சவேணி அம்மா அவர்களை கவிபாட அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா, வாங்கம்மா. ஆத்திச்சூடி அரவம் அணிந்து பூத்தொன்றை பொற்சரி அணிந்து பொன்னார் மேனியில் புலித்தோல் உடுத்தி முன்னேழு பிறையை முடித்தரித்து பாதியுடலை பார்வதி கழித்த ஆதி எந்த மேல் ஆனந்த சோதி சிந்த இறை சிவன் போற்றி எந்த இறை ஈசன் போற்றி. சங்கத்தமிழ் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், கவியரங்க தலைமை ஏற்று நடத்தும் திருமதி அமுதா சிங்காரவேல் அவர்களுக்கும், கவியரங்க வரவேற்புரை வாசித்த திருமதி பவானி அவர்களுக்கும் மற்றும் கவி பாடும் அனைத்து தோழமைகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி தள்ளுபடி. ஆடி என்றால் மங்கையர் மனங்களில் மகிழ்ச்சி. ஆடி திருவிழாவில் கோவில்களில் அம்மனுக்கு குளிர்ச்சி. ஆடி என்றால் மங்கையர் மனங்களில் மலர்ச்சி. ஆடி திருவிழாவால் கோவில்களில் அம்மனுக்கு குளிர்ச்சி. ஆடி கூழூற்றி அபிஷேக ஆராதனை செய்து அம்மனுக்கு படையலிட்டு பரிமாறி அம்மனுக்கு நன்றி செலுத்தி மகிழ்வதும் வேண்டிய வரங்களை வேண்டுவதும் ஆடியில்தான். அம்மனோ படையலில் மகிழ்ந்து மக்களின் பக்தியில் உருகி அனைவருக்கும் வேண்டும் வரங்கள் அள்ளி கொடுப்பதும் ஆடி தள்ளுபடியாய் மக்கள் வரங்களை பெற்று மகிழ்வதும் ஆடி மாதத்தின் அதிர்ஷ்டம் ஆடி தள்ளுபடியின் அம்சமாகும். ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடிக்காற்று கூரை பீக்கும் என்ற பழமொழிக்கு இணங்க விவசாயிகள் உத்வேகத்துடன் விவசாயத்தில் ஆடியை தேடித்தான் எதிர்பார்த்து காத்திருப்பர். இது எப்படி ஆகாத மாதமாகும்? உண்ண உணவிற்கு வித்திடும் மாதமாச்சே, விவசாயிகளின் தொழிலாச்சே, நமக்கு அதுதான் உணவாச்சே. பெண்களுக்கு ஆடி எப்போது வரும்? ஆடி தள்ளுபடியால் என்னென்ன வாங்கி குவிக்கலாம் என பட்டியலிட்டு காத்திருப்பர். ஆடி தள்ளுபடிக்குத்தானே பட்டுப்புடவைகளும் பொன்னகை அணிகலன்களும் பாத்திர பண்டங்களும் வாங்கி பாவையர் மகிழும் ஒரு பொன் மாதம் ஆடி மாதம் அன்றோ ஆடி தள்ளுபடி என்றோ. விற்பனைதாரர்களுக்கு வியாபார உத்தி என்னென்ன வகைகளில் கண்ணை கவர கருத்தை கவர வைத்து விற்பனையை பெருக்கிக் கொள்ளும் வியாபாரிகளுக்கோ ஆடி தள்ளுபடி ஒரு வரம்.
இப்படியாய் ஆடி தள்ளுபடி மக்களுக்கும் இறைவனுக்கும் மகிழ்ச்சி தருவதே ஆடி மாதமும் ஆடி தள்ளுபடியுமே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா. சிறப்பான ஒரு கவிதையை தந்தீர்கள். மங்கையருக்கு மனங்கள் மகிழ்ச்சி, அதே போல அம்மனுக்கு இந்த மாதம் ஒரு குளிர்ச்சியான மாதம் என்று ஆரம்பித்து அழகான ஒரு கவிதை படைத்தீர்கள். அம்மனுக்கு நன்றி சொல்வதும் அதே போல அம்மன் வரத்தை அருள்வதும் இந்த மாதம் நடக்கிறது என்று சொல்லியிருக்கீங்க. ஆடி காற்றில் எப்படி அம்பி நகரும் என்று போல பழமொழியை தந்தது போல பயிர் காலம் அதை எப்படி ஆகாத காலம் என்று சொன்னார்கள் என்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க. பெண்களின் பட்டியல் இந்த தள்ளுபடிக்காக நீண்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் அதற்காக பெரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். நகை, பணம், துணி என்று வாங்குவதற்கு என்று ஒரு பட்டியல் தந்திருக்கிறீர்கள். அதே போல வணிகர்கள் கண்ணையும் கருத்தையும் கவர்வதற்காக பல விளம்பர உத்திகளை கையாண்டு அந்த ஆடு தள்ளுபடியை கொண்டாட வருபவர்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த சிறப்பான ஒரு கவிதையை தந்து சிறப்பளித்தீர்கள். இந்த சங்கத்தமிழ் பூங்கா சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அம்மா, உங்க கவிதை தொடக்கத்துல சில வரிகள் சொன்னீங்க, அது எனக்கு பிடிச்ச வரிகள். பல முறை நான் கேட்டிருக்கேன். தொடக்கத்துல நீங்க வணக்கம் சொன்னீங்க. அதை மட்டும் ஒரு மாதிரி சொல்லுங்க. எதுங்க ஐயா, வாழ்த்து கவிதையா இல்ல ஆடி தள்ளுபடி கவிதைங்களா? வாழ்த்து. ஆத்திச்சூடி அரவம் அணிந்து பூத்த கொன்றை பொற்சனை அணிந்து பொன்னார் மேனியில் புலித்தோல் உடுத்தி முன்னேழு பிறையில் முடியை தரித்து பாதியுடலை பார்வதி கழித்த ஆதி அந்தமில் ஆனந்த சோதி சிந்தை இறை சிவன் போற்றி எந்த இறை ஈசன் போற்றி. ஈசனுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்க வரிகள். நன்றிங்க ஐயா, நன்றி. அருமையான ஒரு பாடல். தொடக்க பாடலே எனக்கு மிகவும் ரசித்தாங்க. நீங்கள் எப்போது கவிதை வாசித்தாலும், தமிழ் அறிவி வானொலியில் கவிதை வாசித்தாலும் கூட உங்களுடைய இந்த வரியில் நான் எப்போதும் ரசித்து கேட்பேன். நீங்கள் சொல்லுகிற வேகமும் சொல்லுகிற முறையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி. கவிதைக்குள்ள நீங்க ஆடி மாதத்தை பத்தி சொன்னீங்க, ஆடி தள்ளுபடியை பத்தி சொன்னீங்க. ஆடி மாதத்துல எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் கூட மிக சாதாரண ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, அன்றாடம் காட்சி அவர்களுக்கு பிழைப்பு இருக்காது. ஆடி மாதத்துல அவர்களுக்கு பிழைப்பு மிகவும் குறைவாக இருக்கும். அவர்களுக்கு தொழில் வளம் குன்றி இருக்கும். அது என்னவோ தெரியல, பல பல செயல்பாடு நம்ம தடுத்து நிறுத்திடுவோம். நேரத்துல கூட சொன்னாங்க, புகுமனை புகு விழா இருக்காது, திருமண விழா இருக்காது அப்படிலாம் சொன்னாங்க. அது மாதிரி இல்லாத போகிற போது அவர்களுக்கு வேலைகள் குறைந்துவிடும். அது அவர்களை பொறுத்தவரை ஒரு துன்பத்தை, ஒரு பொருளாதாரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற ஒரு மாதம் தான். மகிழ்ச்சியமா உங்கள் கவிதையை சிறப்பாக. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்ததாக கயல்விழி அம்மா அவர்களை கவிதை வாசிக்க அன்புடன் அழைக்கிறேன். கயல்விழி அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம் அம்மா. கவியரங்கத்தில் இணைந்துள்ள கவியாளுமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆடி தள்ளுபடி கொள்ளத்தக்கதே மனம் விரும்புவது, தள்ளக்கூடியதே தள்ளுபடியானது. அவனியிலே தள்ளுபடி செய்வதற்கு 1000 உள்ளன. ஆடியிலே தள்ளுபடி அமர்க்கலமாய் ஆரம்பம். துணிக்கடையிலும் ஆடி தள்ளுபடி, நகைக்கடையிலும் ஆடி தள்ளுபடி, எல்லா விதமான அங்காடிகளிலும் ஆடி தள்ளுபடி. தள்ளுபடி செய்யத்தக்கவையெல்லாம் நாம் தள்ளுபடியில் பெற்றுவிட்டதாக மகிழ்கிறோம். தள்ளுபடி செய்யத்தக்கதையெல்லாம் நாம் தள்ளுபடியில் பெற்றுவிட்டதாக மகிழ்கிறோம். நாமும் கூட தள்ளுபடி செய்ய வேண்டியவற்றை நாளும் கூடவே வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆட்டி வைக்கும் கோபத்தை தள்ளுபடி செய்வோம். அகமகிழ புறம் பேசும் அற்பத்தனத்தை தள்ளுபடி செய்வோம். எல்லாம் தனக்கே எனும் பேராசையை தள்ளுபடி செய்வோம். எதையும் சுயநலத்திற்கு பயன்படுத்தும் எண்ணத்தையும் தள்ளுபடி செய்வோம். எல்லாருக்கும் நன்மை செய்யும் நல்லெண்ணம் வளர்ப்போம். இல்லாமை என்னும் சொல்லை
தள்ளுபடி செய்வோம். மனதை அலைய வைக்கும் அலைபேசியை தள்ளுபடி செய்வோம். தள்ளாமை வயதிலும் தள்ளாடாமல் இருக்க தள்ளுபடி செய்ய வேண்டியவற்றை தவறாமல் செய்வோம். தமிழில் கலந்துள்ள பிறமொழி கலப்பை தள்ளுபடி செய்வோம். மனதில் கலந்துள்ள மாசுகள் ஆரையும் யோசிக்காமல் தள்ளுபடி செய்வோம். காலத்தின் கட்டாயத்தால் வரும் கடுமைகளையும் கனிவுடன் ஏற்று தள்ளுபடி செய்வோம். ஏற்க தகுந்தவற்றை மனநிறைவுடன் ஏற்போம். வேண்டாத பழக்கங்களையும் வழக்கங்களையும் புத்தாண்டின் உறுதிமொழி போல் ஆடியில் தள்ளுபடி போல் தள்ளுபடி செய்வோம். அறிவற்ற செயல்களையும் தள்ளுபடி செய்வோம். பொங்கி வரும் காவிரி போல் புதுமைகள் செய்வோம். நன்றி அம்மா. நன்றிம்மா. மிக சிறப்பான ஒரு கவிதை. நிறைய விடயங்களை தள்ளுபடி பண்ணலாம் இந்த மாடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கொள்ளாமை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதே போல எல்லாமே தள்ளிய விடயங்களை எல்லாம் நம்ம கொள்றோம். அதனால அதை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. துணி, நகை போன்ற விடயங்களுக்கு ஆடி தள்ளுபடி வருகுது. அதெல்லாம் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு பொருள். அதெல்லாம் அதை நம்ம கொள்றதுல மகிழ்வடைகிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அதே போல கோபத்தை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பட்டியல்ல பேராசைகளை தள்ளுபடி பண்ணலாம், சுயநல எண்ணத்தை தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதே போல இயலாமை மனதை தள்ளுபடி பண்ணலாம், அலைபேசியை தள்ளுபடி பண்ணலாம்ன்றீங்க. ரொம்ப அருமையம்மா. இந்த காலத்தினுடைய கட்டாயம் இள வயதினருக்கு மிகவும் முக்கியமானது அலைபேசியை தள்ளுபடி செய்வது என்பது. அதே போல தள்ளாமை வயதில் நாம் ஏற்க வேண்டிய விடயங்களை, இப்போ தேவையில்லாத விடயங்களை நாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படிங்கிறீங்க. அதே போல மனதுடைய மாசுகளை நாம தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதே போல நாம் அதிசிறந்த செயல்களை செய்யக்கூடிய விடயங்களை எடுத்துக்கொள்வோம். மனநிறைவுடன் வாழ்வோம், மற்ற விடயங்களை தள்ளுபடி செய்வோம் என்ற அழகான வரிகளோடு சிறப்பான கவிதை படித்து அளித்துள்ளீர்கள். சங்கத்தமிழ் பூங்கா சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி. வணக்கம் அம்மா. நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. தமிழ்நாடு அரசின் கனவாசிரியர் விருது பெற்றவர் கவிஞர் கா. கயல்விழி அவர்கள். எல்லோருக்கும் ஏதாவது விருது வழங்கினாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த விருது எடுத்து போய் எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க. சில பேர் அதுக்காக ஒரு பாராட்டு விழா வருவாங்க. ஆனா திருமதி கயல்விழி வேறொரு பணியை செய்தாங்க. அது நான் அப்புறம் ஏற்கனவே அம்மையாரின் கவிதைக்காக நான் எழுதி வைத்திருந்ததையெல்லாம் தள்ளுபடி செய்ய வைத்து விட்டார் நம்முடைய கவியரங்க தலைவர். எல்லாவற்றையும் அவரே சொல்லியதால் நான் அதை தள்ளுபடி செய்து விட்டேன். ஆனால் ஒன்றை குறிப்பிடாமல் இருக்க முடியவில்லை. தமிழில் பிற மொழி கலப்பை தள்ளுபடி செய்யும். நல்ல அதே மாதிரி தள்ளுபடி செய்யத்தக்கவற்றையெல்லாம் தள்ளுபடியில் வாங்கி மகிழ்கிறோம். அது தேவையில்லை, நமக்கு தேவையில்லாத தள்ளுபடியில வாங்க நினைச்சு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வரிகள். நிறைய வரிகள் அவங்க சொல்லியிருந்தாங்க. கோபத்தை, பேராசையை, சுயநலத்தை, இல்லாமையை, கைபேசியை இதையெல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும். நல்ல எண்ணத்தை வளர்க்க வேண்டும். இந்த நல்ல எண்ணத்தை வளர்க்கும் முகமாக இவர் ஒரு செயல் செய்தவர். தான் கனவாசிரியர் விருது பெற்று வந்ததும் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சியிலே பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட போட்டிக்காக இவர் பெயரிலே ஒரு விருது அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. சென்ற 7/7/2024 அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில இவருடைய பெயரிலே ஒரு விருது வழங்கப்பட்டது. தெரியுதுங்களா? கவிஞர் கா. கயல்விழி விருது பாராட்டு சான்றிதழ். அதாவது எதுக்காகன்னு சொன்னா, திருவூராண்டு 2055 ஆண்டு திங்கள் 23ஆம் நாள் சென்னையில் நடைபெற்ற பள்ளி மாணவிகளுக்காக நடத்தப்பட்ட திருக்குறள் வாசித்தல், பேச்சு, பாட்டு, கட்டுரை, ஓவியம், மாறுவேடம் போன்ற போட்டிகளில் பங்கேற்றதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. அவர்களுக்கு கவிஞர் கா. கயல்விழி விருது பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது.
அவங்க வந்து தமிழ்நாடு அரசுடைய கனவாசிரியர் விருது பெற்றதுக்காக அவங்க உண்மையிலே ஒரு கனவாசி என்பதை மாணவர்களுக்கு இந்த மாதிரி விருது சான்று கொடுத்து சிறப்பித்து. கேள்வி அம்மா. கேள்வி ஐயா அம்மா. சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்த்துகள் நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய நிலைக்குழு உறுப்பினர்கள் இவரும் ஒருவர் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்து திருச்சி மாவட்ட பொறுப்பாளராக செயலாற்ற இருக்கிறார். இவரை சென்ற கூட்டத்திலே நாம் அறிவித்தோம். மகிழ்ச்சியம். உங்களுக்கு வாழ்த்துகள், பாராட்டு. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக லலிதா புவனேஸ்வரி அம்மா அவர்களை கைபாட அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்களுடைய அழகான கவிதையை தாருங்கள். வருகிறேன் அம்மா. வாருங்கள் வாருங்கள் அம்மா, வாருங்கள். வந்துட்டேயா. ஒரு நிமிடம். குருவாழ்க. ஆடி தள்ளுபடி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தலைவர் அவர்களுக்கும் தலைமை அம்மா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் பெருமக்களுக்கும் என் வாழ்த்துகள். ஆடி தள்ளுபடி. உன்னை பார்க்க நான் விழைந்தேன், உன்னை பார்க்க நான் விழைந்தேன், உன் முகவரி தேடி அலைந்தேன். இப்பிரபஞ்சத்தின் அழகான உன்னை காண விழைந்தேன். உன்னிடம் நான் இழந்த அனைத்தையும் பெற்றேன். உன் சிலந்தி வலைக்குள் சிறையானேன். உன்னை கண்டதும் அசையா சிலையானேன். எத்தனை ரகம் எத்துணை வண்ணம் வியந்தேன். உன்னை அடைவது என் ராசி என எண்ணினேன். இன்றோ உனது தொழில்நுட்பம் பற்றி அறிந்தேன். உன்னால் பெற்றனர் வேலை வாய்ப்பு என்பதை உணர்ந்தேன். உன்னை காண வரவேற்ற பெண் கண்டு பூரித்தேன். நீ வாழுமிடம் சொர்க்கம் என மெய் சிலிர்த்தேன். மன்னகம் விண்ணகம் ஆனதோ என மலைத்தேன். உனது பரிணாம வளர்ச்சியை கண்டு அகம் மகிழ்ந்தேன். ஆடி வந்தால் நீ வருவாய் என எண்ணினேன். வந்தாய் பூவோடு மணக்கும் நாறு என்பதை அறிந்தேன். முது கண்ணியர் நோன்பிருப்பர் மார்கழியில் என கேட்டிருந்தேன். விலை போகா புது துணியும் விலையானது உன் வரவால் என உணர்ந்தேன். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் விரும்பினேன். ஏழைகளின் சொர்க்கமானது உனது வரவு மகிழ்ந்தேன். வியாபாரிகளோ செழிப்பானார்கள் உன் வருகையை எனும் போது உவந்தேன். உன்னை காண ஆவலாய் இருந்தேன். வந்தது ஆடியும் ஆடி வந்தது உளம் பூரித்தேன். யாரடி நீ என மனம் பிசைந்தேன். அனைவர் உள்ளத்தையும் இல்லத்தையும் மகிழ்ச்சியை நிரப்பிய நீயே ஆடி தள்ளுபடி. யாரடி நீ உன் மனம் என என் மனம் பிசைந்தேன். அனைவர் உள்ளத்தையும் இல்லத்தையும் மகிழ்ச்சி நிரப்பிய நீயே ஆடி தள்ளுபடி என கூறி இடம் சார்கிறேன். ஐயா, நன்றி நன்றி நன்றி. மிக சிறப்பான கவிதை தந்தீர்கள் அம்மா. உன்னை பார்க்க விழைந்தேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க. ரொம்ப அழகான வரிகள்ல ஒரு சந்த நடை போல ஒரு சரம் போல தொடுத்திருந்தீங்க. ரொம்ப அழகா இருந்தது. அதே போல தேடலில் அந்த உங்களுடைய தேடல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பெற்றுட்டேன் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு வரியை தந்திருக்கீங்க. அதே போல எந்த வகை விதம் இதெல்லாம் குறித்து நான் வியந்தேன். உன்னுடைய வகைகளை குறித்து அப்படின்னு ஆடி மாதத்துடைய அத்தனை அம்சங்களையும் கண்டு வியந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. தொழில்கள் சிறந்த மாதம் இது அப்படின்னு சொல்றீங்க. நிறைய தள்ளுபடினாலையும் நிறைய வணிகர்கள் இதனால சிறப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆடி வந்தால் நோன்பு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. விளைவாகாத புது துணி உன் வரவால் விளை போனது அப்படின்னு சொல்றீங்க. ஏழைகளுக்கு வெளிச்சம் தந்தது இந்த ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்றீங்க. அதே போல வியாபாரிகள் செழிப்பை எட்டினார்கள், செழிப்படைந்தார்கள்
ஆடி தள்ளுபடி நாள் அப்படின்னு சொல்றீங்க. ஆடி ஆடி வந்தது உள்ளம் பூரித்தென்ற ஆடி நாள் அப்படின்னு சொல்றீங்க. அதே போல மகிழ்ச்சியில் நிறைந்த ஆடி தள்ளுபடி மகிழ்ச்சியை கொடுத்தது என்ற சிறப்பான ஒரு கவிதையை தந்து சிறப்பித்தீர்கள் அம்மா. சங்கத்தமிழ் பூங்கா சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியும் வணக்கமும். ஐயா சொல்லுங்க. நன்றி அம்மா. திருமதி லலிதா புவனேஸ்வரி அவர்கள் நம்முடைய அமைப்புக்கு கொஞ்சம் புதியவர் தான். ஏற்கனவே 1 அல்லது 2 முறை கவியரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். என்றாலும் எப்போதும் நம்ம கவிதையில் சோலை போனதில்லை. சென்னையில் அம்பத்தூரிலே வசிக்கிறார்கள். முதல் நாள் வருகிற போதே தன்னுடைய தோழிக்கு சொல்லி அவரையும் அழைத்து வந்தார். அது பெரிய பண்பு. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நாம கலந்துக்க போறன்ற போது தன்னுடைய தோழியை சொல்லி அவங்களே கூப்பிட்டு வர்றதுன்றது முக்கியமானது. ஆனா நிறைய பேர் அந்த மாதிரி செய்யறது இல்லை. எதுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லணும்? நாம எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்? அவங்களுக்கு சொல்லக்கூடாது. நாமளே வரக்கூடிய சிறப்பு அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு மத்தியில திருமதி லலிதா புவனேஸ்வரி பண்புடைய அன்பு சிறப்பானதாக இருக்கிறது. என்ன சென்ற 7ஆம் தேதிக்கு முன்பாக இவரை தெரியவில்லை. தெரிந்திருந்தால் நம்முடைய நிகழ்ச்சிக்கு நேரடியாக வந்து கலந்து கொண்டிருப்பார். நிகழ்ச்சி அவருடைய இல்லத்துக்கு வெகு அருகாமையில் தான் நடைபெற்றது. வெகு அருகாமையில் தான் நடைபெற்றது. என்றால் அவரால் கலந்து கொள்ள அவருக்கு தகவல் தெரியவில்லை. திருமதி பவானி அவர்கள் கண்டெடுத்த பல முத்துக்களில் இவரும் ஒருவர். திருமதி பவானி அம்மாவுடைய உழைப்பு என்பது இந்த உலக சாதனை சிறப்பு கவியரங்கத்திலே அவருடைய உழைப்பு என்பது அளவிட முடியாது. திருமதி பவானியுடைய உழைப்பு அளவிட முடியாது. அவ்வளவு பேரை தெரிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் 2 பேர் 3 பேரை புதிதாக இணைத்துக் கொண்டே இருக்கிறார். அத்தகைய பண்பு அவருடைய மிகவும் பாராட்ட வேண்டும் பவானி அம்மாவை. இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்புகள் அனைத்தும் திருமதி பவானி அவர்களை தான் சேரும். அதுல எந்த விதமான ஐயமும். நிறைய கவியரங்க தலைமைகள், நிறைய கவிஞர்கள் அழைத்து வருகிறார்கள். நீங்களும் விரைவிலேயே ஒரு கவியரங்கத்துக்கு தலைமை பொறுப்பேற்கிற வாய்ப்பை நீங்கள் பவானி அம்மையார் மூலமாக பெறுவீர்கள் என்று. நிச்சயம் ஐயா, நிச்சயம் ஐயா. ஐயா, இப்ப சென்ற கவிதைக்கு சான்றிதழ் வரலையே ஐயா. பேசுவோம். நன்றி. இந்த கவியரங்கத்தில் கலந்து கொள்கிற அத்தனை பேருக்குமான பெயர்களை எடுத்து சொல்லி இருக்கிறோம். எடுத்து சான்றிதழ்களை வழங்க இருக்கிறோம். அந்த சான்றிதழ்கள் முதற்கட்டமாக ஆகஸ்ட் 18 அன்று மகாதானபுரம் அருகில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில வைத்து வழங்கப்படும். பிறகு தொடர்ந்து அவர்களுக்கு அனுப்பியிருக்கும். மொத்தமாக சேர்த்து வழங்கப்படும். அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். இது ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் உலக சாதனை சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பிக்கப்படும். நன்றி ஐயா. சங்கத்தமிழ் பூங்கா நிறுவனத்தின் ஆகச்சிறந்த சக்தி, அந்த அத்தனை தூண்களில் மிகவும் பலம் வாய்ந்த தூணாக இருக்கிறார். இந்த உலக சாதனை நிகழ்வின் சிறந்த செயலாளர் அவர்களை பவானி அம்மா அவர்களை கவிப்பாட அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். நன்றி அம்மா. மீண்டும் 100 கவியரங்க நிகழ்ச்சிகளிலே 24வது கவியரங்கத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். அடுத்த கவியரங்கம் 25வது கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. அதுவும் அது 25ஆம் தேதி நடக்குதாமா? இம்மாதம் 25ஆம் தேதி 25வது கவியரங்கம் நடைபெற, வெள்ளி விழா கவியரங்கம் நடைபெற இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை கூறி, இத்தனை 24 கவியரங்கங்களையும் 25வது கவியரங்கம் வரை இந்த நிகழ்ச்சி எட்டுவதற்கு எத்தனை கடினமாக உழைத்திருப்பார். அந்த உழைப்புக்கு நான் தலை வணங்குகிறேன் அம்மா. தலைவனையும் உங்களை கல்வி வழங்க அதை பாருங்களா. மீண்டும் அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமைக்கும் மறு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆடி தள்ளுபடி என்னும் தலைப்பில் கவிதை 24வது தொடர் கவியரங்கம். ஆடியிலே ஊரெங்கும் ஆலயத்தில் கொண்டாட்டம், தேடியங்கு சொந்தங்கள் தேன் போல கூடிடுவர், பாடித்தான் அம்மனை பக்தர்கள் வேண்டியே,
சூடிய மாலையோடு சுற்றங்கள் நாடிடுவர். முன்னோரை அந்நாளில் முன்னின்று கூப்பியே தன்னருளால் நெஞ்சுருகி தாங்கிடுவர் அன்புடனே. ஆற்றினிலே வெண்புணலில் ஆர்த்தெழுந்து தீர்ந்திடுவர். காற்றினிலே நின்றாடும் காட்சியினை ஏற்றிடுவர். தள்ளுபடி போட்டதால் தத்தளிக்கும் கூட்டத்தில் அள்ளிடுவர் புத்தாடை. அக்கடையில் துள்ளியே சித்திரையில் பெற்றாலே சீக்கெதுவும் அண்டுமென அத்திரு நாட்களிலே சித்தமுடன் சத்திடுவர். பாட்டாளி நல்லுழவன் பட்டத்தை ஆராய்ந்தே கூட்டாக நின்றிடுவர் கொன்றாக மாட்டோடு. மாடாக நன்னிலத்தில் மந்திருத்தி பொன்னாக காடாக மாற்றிடுவர் காத்து. வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன் அன்பு சகோதரி தூபாவாணி, திருவள்ளூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி அம்மா. சிறப்புங்கம்மா. ரொம்ப சிறப்பான குறுகிய கவிதையா இருந்தாலும் ரொம்ப சிறப்பான கவிதை தந்தீங்க. ஆடி மாதத்தில் அலை போல ஒரு கொண்டாட்டம், அதே போல ஆலயத்திலும் அது சிறப்பிக்கும் கொண்டாட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கடல் போல அனைவரும் ஒன்று கூடிய விழா அப்படின்னு சொல்றீங்க. அதே போல முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய மாதம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதே போல ஆற்றிலே நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளை பற்றி ஒரு வரி சொல்லியிருந்தீங்க. தள்ளுபடி போட்டாலும் தத்தளிக்கும் கூட்டத்தில் நல்ல செல்லுபடியாகக்கூடிய ஜவுளிகளை அள்ள போகிறோம் என்று சொல்லியிருக்கீங்க. அதுல பாட்டாளி உழவன் மாட்டோடு நிற்கிறார், அவருக்கான சிறப்பான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் என்று சிறப்பான வரிகளை கொண்டு சிறப்பான கவிதை தந்தல் அள்ளிக்கலாமா. சங்கத்தமிழ் பூங்கா சார்பாகவும் இடது சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. ஆடி தள்ளுபடி பற்றி அழகான கவிதையை ஆடி ஆடி வந்து கொடுத்தீர்கள், மிகவும் சிறப்பம்மா. அதாவது ஒரு முறை துவைத்தால் போதும் உடையின் வண்ணம் ஓடி போய்விடும். ஏனென்றால் இது ஆடி தள்ளுபடியில் வாங்கிய ஆடை. அந்த மாதிரி இல்லாம என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிற கவிஞர் பவானி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, நிறைய பேர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில சிறப்பாக பணியாற்றி எனக்கு மகளாக இருக்கிறார்கள். அதிலே இன்னொரு மகளாக திருமதி பவானி அம்மையாரும் திகழ்ந்து வருகிறார். பல இடங்களிலே பல தளங்களிலே பயணித்து வருகிறார். ஆனால் இவருடைய பொறுமை மீது எனக்கு எப்போதும் பொறாமை உண்டு. இவருடைய பொறுமை மீது எனக்கு எப்போதும் பொறாமை உண்டு. ஆடி வந்தாலும் பணம் கோடி தந்தாலும் அந்த பொறாமைக்கு தள்ளுபடி கிடையாது. ஆடி வந்தாலும் பணம் கோடி தந்தாலும் உங்கள் மீது கொண்ட பொறாமைக்கு தள்ளுபடி கிடையாது. ஏனென்றால் உங்களை போல் பொறுமையாக எல்லாம் என்னால் செயல்பட முடியாது, பேசலாம். அந்த அளவுக்கு பொறுமை, மிக கூர்ந்து பார்க்கிற பார்வை, எதையும் ஆழ்ந்து கேட்கிற பக்குவம் எல்லாம் நிரம்ப கொண்ட வேண்டும். எதிர்காலத்திலே மிக சிறப்பான ஒரு இடத்தை நீங்கள் பெறுவீர்களம்மா. இந்த இலக்கிய உலகத்திலே உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு. அது உங்களுக்காகவே காத்திருக்கிறது. அந்த இடத்தை நிரப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை வேறு யாராலும் நிரப்ப முடியாது, உங்களால் தான் நிரப்ப முடியும். அதை நிரப்பிக் கொள்ள வேண்டியது உங்களுடைய. அதற்கான வழிமுறைகளை, நடைமுறைகளை கையாண்டு நீங்கள் சரிங்களா? நன்றி அப்பா. நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாரையும் மிக லேசாக சாதாரணமாக புகழ்ந்து விட மாட்டேன். சொல்லுகிறேன் என்றால் ஆழ்ந்து யோசித்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதை சொல்றது ஆமா சொன்ன உண்மைதான் நடக்கும். அது மாதிரி எனக்கு கருத்தா சொல்றேன். நிச்சயமாக சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இந்த இலக்கிய துறையிலே. நீங்கள் ஒரு வளர்ந்து வருகிற கவிஞர் என்றாலும் உங்களுடைய வளர்ச்சி விகிதம் ரொம்ப அதிகம். பாதிக்கு பாதிலாம் கிடையாது, 100க்கு 100 விழுக்காடு உங்களுடைய வளர்ச்சி விகிதம் வேகப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறது. சிறப்பம். அந்த உங்களுடைய வெற்றியில 50 விழுக்காடு உங்கள் கணவருக்கு சேரும். ஏன்னா அவருடைய ஒத்துழைப்பு இல்லாம நீங்க அதை செய்யவே முடியாது. அவர் ஒரு 75% அவருக்கே கொடுத்துடுறேன். அவருக்கும் பையனுக்குமே கொடுத்துருவேன். 75% 50% இல்ல, 75% அவங்களுக்கே கொடுத்துடுறேன். எனக்கு 25
75% அவரை சாரும். இவங்களுடைய வெற்றியினுடைய 75% அவர் சாரும். ஏன்னா அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவங்களுக்கு செய்ய முடியாது. எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பு கொடுத்து இவரோடு அவரும் ஒரு இலக்கிய பவனி வந்து கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியா அவருக்கும் என்னுடைய வாழ்க்கையை தெரியும். மருத்துவர் அதிகம். அடுத்த கவிஞராக திரு சரஸ்வதி ஐயப்பன் அம்மா அவர்கள் சிறந்த ஒரு கவிஞர், சிறந்த ஒரு இலக்கியவாதி. இலக்கிய ஆய்வுகளில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள். அவருடைய எழுத்து நடைகளிலே அதிகமாக இலக்கியத்தை காண முடியும். ரொம்ப சிறந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு அந்த இலக்கியத்திலே சிறந்த ஒரு ஆற்றல் வாய்ந்தவராக இருக்கிறார்கள். பொறுமை அப்படின்னா பவானி அம்மா சொன்னீங்க, அதே போல இவங்க பேசுறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு, ஆனா இந்த அளவுக்கெல்லாம் எப்படி பொறுமையா இருக்க முடியும்னு நிச்சயமா தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பொறுமையான ஒரு மென்மையான ஒரு பூவை போன்ற ஒரு தன்மை உள்ள நமது சரஸ்வதி ஐயப்பன் அம்மா அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்களுடைய கவிதையை தாங்க. நன்றி அம்மா, உங்க ஒலி வாங்கி எடுத்துட்டு பேசுங்க. கேட்கலைங்கம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை தொடர் சிறப்பு கவியரங்கம். இன்னைக்கு குரு பூர்ணிமா. அதனால குருவாய் இருந்து வழி நடத்துற நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அது மட்டும் இல்ல, சிரஞ்சீவியா என்றும் 16 அவர் இருக்கணும் அப்படின்னு வணங்கி சொல்றேன். இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த அமுதா அம்மாவுக்கும், மிக அருமையா நடத்திட்டு வர பவானி அம்மாவுக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மற்ற கவி ஆளுமைகளுக்கும் என்னோட சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி என்னோட கவிதையை வாசிக்கிறேன். அம்மா, தலைப்பு: அம்மனுக்கு ஓர் ஆடி, ஆன்றோருக்கு ஒரு ஆடி, மூத்தோருக்கு ஒரு ஆடி. இப்படி ஆடி வந்து புலனத்தில் புகுந்து புதுமைகளை புகட்டி ஆடி, ஊடகத்தில் ஊடுருவி ஊரையும் ஊக்கப்படுத்திய ஆடி. ஆடி திருவிழாவாக ஆடி தள்ளுபடிகள் ஆட்டுவிக்கின்றன ஆடி. இதை எடுத்தால் இது இலவசம் ஆடி, ஒன்று எடுத்தால் மற்றொன்று இலவசம் ஆடி, இரண்டெடுத்தால் ஒன்று இலவசம் கட்டி இழுக்கின்ற ஆடி. பொன்னெழுத்துக்கள் மின்னி மின்னி விட்டில் ஆக்குகின்றன நம்மை ஆட்டி. குவிந்து கிடக்கும் குவில்களின் மலைத்து களைத்து உற்சாகம் வடியும் ஊழியர்கள் ஆடி என்றாலே ஆடித்தான் போகிறார்கள். எது வேண்டும் என்பதை மறந்து ஆடி, காணும் அனைத்தையும் பையுக்குள் குவிக்க வைக்கும் ஆடி. வீட்டை நிறைத்தாலும் மனம் நிறைவதில்லை ஆடி. அக்கம் பக்கத்தினர் காட்டும் பொருட்களில் எதையோ இழந்து விட்டது போல உடனே மீண்டும் அதை ஓடி ஆடி பெற துடிக்கும் மனதையும் அடக்க இயலாத ஆடி. இதயத்தையும் தள்ளுபடிகள் தண்டனையாக்கி விடுகின்றன இந்த ஆடி. ஆடி அரண்டல் வருமோ மிரட்டுகின்றன. கோடி இருந்தாலும் பத்தாது உள்ளத்திற்கு உவகை என்பதும் உற்சாகம் என்பது ஆடி. வாங்கி குவிக்கும் பொருட்களில் அல்ல என்பது ஆடி. வாங்கிய பிறகே புலம்பலில் புரியும் ஆடி. தூண்டிலில் புழுவாய் ஈர்த்தது தெரியும், வீசிய வலையில் சிக்கியது அரிகையில். அடுத்த வருடம் அடுத்த ஆடி வந்து தள்ளுபடி ஆடி தள்ளுபடியாக விழிகளை திறந்து கொண்டு குழிக்குள் விழுவதும் எழுவதும் மீள இயலா சிலந்தி வலையாக பின்னி பிணைத்து தொடரும் தொடர்கள் சுவாரஸ்யமான விந்தைகள் இந்த ஆடி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களும் வந்தனங்களும் அன்புடன் நட்புடன். நன்றிங்கம்மா. ரொம்ப எப்பவும் போல ரொம்ப சிறப்பான ஒரு கவிதையை தந்தீங்க. அழகான நிறைய விடயங்களை சொல்லிருக்கீங்க, சிறப்பான விடயங்களை சொல்லிருக்கீங்க. அம்மனுக்கு உகந்தது போல ஆண்டோருக்கும் இந்த ஆடி உகந்தது அப்படின்னு சொல்றீங்க. புராணத்தில் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அதே போல ஊரே ஊக்கப்படுத்துகின்ற ஆடியா இருக்கு அப்படின்றீங்க. இலவசம் தரும், அதெல்லாம் மிகையாக இருக்கு அப்படின்னு சொல்லி, இலவசத்துக்குள்ளேயே நிறைய விடயங்கள் இருக்கு, அத கண்டுபிடிக்கக்கூடிய விடயமாக இல்லை. அந்த இலவசங்கள் நம்மை ஆழ்த்தி கொண்டு போயிருக்குதுன்னு சொல்றீங்க. அதே போல ஆட்டி படைக்கிறது எல்லாத்தையும் பொண்ணு எழுத்துக்களால் நம்ம சொல்ல வேண்டிய விடயம் இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல காணும் அனைத்தையும் நம்ம கொண்டு வந்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை இது கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தவர் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிற கவனம் ஈர்க்குது அப்படின்னு சொல்றீங்க. அதே போல
இந்த ஆடி வந்து இதயத்துக்கு நம்ம தண்டனை கொடுக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு கருத்து சொல்றீங்க. அதே போல அடுத்த வருடம் இந்த ஆடி எப்ப வரும் அப்படிங்கிற காத்திருப்புக்குள்ள இருந்து நம்மள மீண்டு வர முடியாத ஒரு அளவுக்கு கொண்டு போயிருக்கு இந்த ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு கவிதை, அழகான வரிகளை கொண்டு சிறப்பாக பரிசீலித்தீர்கள் அம்மா. சங்கத்தமிழ் பூங்கா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஒரு கவிதைக்கு மகிழ்ச்சி அம்மா. திருமதி சரஸ்வதி ஐயப்பன் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து வருபவர். இன்றைக்கு ஆடி கவிதையை கொடுத்தார்கள். அமர்ந்த இடத்தில் அமர்ந்தபடி ஆடாமல் அசையாமல் ஆடி கவிதை கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர். ரொம்ப நேரம் அவரால் ஒரே இடத்துல இருந்து செயல்பட முடியாது. என்றாலும் அவங்க ஆடாம அசையாமல் பொறுமையாக அமர்ந்திருந்து ஆடி கவிதை கொடுத்தார்கள். இந்த தள்ளுபடி இலவசம் இருக்கு இல்லைங்களா, தள்ளுபடின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இலவசம் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விடயத்தில் மட்டும்தான் இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருள் ஒன்னே ஒண்ணுதான். ஒரே ஒரு பொருளை மட்டும் இலவசமாக, மற்றது எல்லாம் விலை கொடுத்துத்தான் வாங்க முடியும். விலை கொடுத்து வாங்கி அதை இலவசமாக கொடுக்க முடியாது. அதற்கு பதிலாக ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டுதான் கொடுக்கிறார். என் பாவமெல்லாம் போகணும்னு தான் உனக்கு புண்ணியம் தர்மம் பண்றேன். தர்மம் பண்றவன் என் பாவமெல்லாம் போகணும் தர்மம் இல்லைங்களா? அப்போ இலவசமா கிடைக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான். அது நிறைய பேர்கிட்ட உண்டு, எல்லார்கிட்டையும் உண்டு. இங்க இருக்க கவிஞர் அத்தனை பேர்கிட்ட உண்டு. இந்த கவியரங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட உண்டு, கேட்காதவர்கிட்ட கூட உண்டு. ஆனா சில பேர் தான் அதை கொடுக்காது. சில பேர் அதை கொடுக்க தெரியல, இல்ல கொடுக்க மறுக்கிறாங்க. அது இலவசமான பொருள், இலவசமா கொடுக்கக்கூடியது. அதை விலை கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. அதை கொடுத்தாலும் நமக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அதுதான் அன்பு. இந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாரிடம் இருக்கு. ஆனா எல்லாரும் கொடுக்கறது இல்லை. சில பேர் கொடுக்க மறுக்கிறாங்க, சில பேர் கொடுக்க தெரியாம இருக்கு. திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அந்த அன்பை கொடுப்பதிலே அள்ளி அள்ளி கொடுக்க முடியாது. எனவே அவர் கொடுக்கக்கூடிய அன்பு உண்மையான இலவசம் தான். அதை நம்ம தள்ளுபடி செய்யவே முடியாது. அது உண்மையான இலவசம் தான். அதை நாம் தள்ளுபடி செய்யவே முடியாது. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த கவிஞராக சீதா கலிய பெருமாள் அம்மா அவர்களை கவிபாட அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்களுடைய கவிதையை தாங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க. தாயையும் தந்தையையும் வணங்கி, இறைவனையும் இயற்கையையும் போற்றி, மண் அன்னையின் பாதம் பணிந்து, தீந்தமிழையும் திருக்குறளையும் புகழ்ந்து கொண்டு, நல்லதொரு தமிழ் பணியை செம்மாந்தே செய்து வரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பன்னாட்டு கவியரங்கம் நடத்தி வரும் திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும், திருமதி அமுதா சிங்காரவேல் அம்மா அவர்களுக்கும் மற்றும் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும், மற்ற குவியத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்போது ஆடி தள்ளுபடி என்ற தலைப்பில் கவிதை வாசிக்க உள்ளேன். அழகான புடவை மலிவான விலையில் அம்மனுக்கு படைக்க ஆசையாய் எடுத்தேன். வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தேன், பின்புதான் தெரிந்தது கிழிசல். அளந்து பார்த்தேன், முழமும் குறைவு. அதற்கு ஏற்றால் போல் அணிகலங்களும் வளையல்களும் வாங்கினேன். எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றேன், விற்றதை திரும்ப பெற இயலாதாம். திகைத்து நின்றேன், திரும்புவதற்கு மனமின்றி. அதற்கான சட்டை துணியும் தள்ளுபடியில், அதுவும் அளவு போதாமல் இருக்கவே. பிறகு வேறொன்று தேர்ந்து வாங்கினேன். இருதலைக்கும் கோணலாக சமமில்லாமல் சேலையாய் ஆடி தள்ளுபடியில் தேடி எடுத்தால் தேவையற்ற தொல்லைதானே நமக்கு. குறைந்த விலையில் நிறைய எடுக்கலாம். பழுதாய் போனதை பக்குவமாய் விற்பார்கள். பார்த்து வாங்குவதோ நம் திறமையே. அதிரடி தள்ளுபடியில் அசத்தல் மகிழ்வில் அத்தனையும் விலை ஆகிறது.
ஆடியில். அதிரடி தள்ளுபடியில் அசத்தல் மகிழ்வில் அத்தனையும் விலையாகிறது ஆடியில். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. சிறப்பான கவிதை இருந்தீங்க. சொந்த அனுபவம் போல ஒரு அனுபவத்தை சொல்லிருக்கீங்க. அழகான புடவை மலிவான விலையில் தள்ளுபடி வாங்கி அது கிளி சொல்லும் அளவு குறையுமாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான். அது நிறைய இடங்கள்ல நடக்குது. மொத்தமா ஒரு பண்டல் வச்சு கொடுப்பாங்க. அதுல வாங்கினவங்கள நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அந்த லிஸ்ட்ல நான் இல்ல. ஆனா அந்த நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. இது ரொம்ப சிறப்பானது. இது நம்ம சிரிச்சுட்டு சொல்றோம். ஆனா வாங்கினவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. அதே போல தேடி எடுத்து தேவையற்ற தொல்லைய வாங்குறோம் நம்ம அப்படின்னு சொல்றீங்க. உண்மைதான். அந்த அந்த ஒரு ஆய்வு போல சொல்லிருக்கீங்க. எல்லாத்தையும் ஆய்ந்து அதே போல நம்ம திறமையா அதை பார்த்து திறம்பட வாங்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான கவிதையை சிறப்பான வரிகளோடு அனுபவ உண்மையோடு தந்து பரிசளித்தீர்கள் அம்மா. சங்கத்தமிழ் பூங்கா சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி அம்மா. கலைப்பெருமாள் சமீபத்திலே வானத்தின் வெளியே என்ற நூலை வெளியிட்டார்கள். ஒரு அற்புதமான கவிதை நூலை வானத்தின் வெளியே என்ற தலைப்பிலே திருமதி சீதா கலைப்பெருமாள் அவர்கள் சென்னையிலும் பிறகு பண்ருட்டி அருகிலே, ஊர் பெயர் தெரியவில்லை, பண்ருட்டி அருகிலும் அதை வெளியீடு செய்தார்கள். ஒரு சிறப்பான கவிதை நூல். இவங்க கவிதையில இன்றைய கவிதையில பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. இவங்க எங்கேயோ போய் வாங்கி ஏமாந்துருக்காங்க. எங்கேயோ வாங்கி ஒண்ணுக்கு ரெண்டா தர, ஒண்ணு ஒரு புடவை இன்னொரு புடவை தரேன்னு சொன்னா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வந்து வருத்தப்படும். ஆனா ஒண்ணுமா, நீங்க செய்த ஒரு தவறு இருக்குது. தவறு உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நீங்க கடைக்காரரை குறை சொல்லக்கூடாது. நீங்க ஆடு தள்ளுபடியில புடவை வாங்கினீங்களா, அது அளவு கம்மியா இருந்ததா, அது எதுல அளந்து பாத்தீங்க? ஆடி மாசத்துக்கு முந்தி வாங்கிய ஒரு அளவுகோல் அளந்து பாத்தீங்க. நீங்க ஆடி மாசத்துலயே ஒரு அளவுகோல் வாங்கிட்டா அதுல ஒரு அங்கலம் அவன் தள்ளுபடியா கொடுத்துருப்பான். உங்களுக்கு அளவு சரியா இருந்திருக்கும். 12 அங்கலத்துக்கு பதிலா 11 அங்கலம் இருந்திருக்கும். நீங்க அதுல சரியா வந்திருக்கும். நீங்க ஆடி தள்ளுபடியில பொருளை வாங்கிட்டு வேறொரு மாசத்துல வாங்கின அளவுகோலை வைத்து அளக்கக்கூடாது. ஆடி மாசத்திலேயே தள்ளுபடியில ஒரு அளவுகோலை வாங்கி அளந்து பாருங்க, நிச்சயமாக சரியாக இருக்கும். அது கிழிசல் இல்லம்மா, அது கிழிசல் இல்ல. இப்பெல்லாம் கிழிசல் உடைய அணிவதுதான் நம்ம சிறப்பா நினைக்கிறாங்க. பேண்ட்ல கிழிசல் இருந்தா, ஒரு கால் சாயில கிழிசல் இருந்ததுன்னா, சட்டையில கிழிசல் இருந்தா அது சிறப்பா பாக்குறாங்கம்மா. கையில எல்லாம் இப்ப கிழிசல் வச்சு போட்டுக்கிறாங்க. சில பேர் பார்த்தா பெண்கள் இந்த இடத்துல கிழிசல் வச்சு போட்டுக்கிறாங்க. இந்த துணி தனியாகவும் இந்த துணி தனியாகவும் இருக்குது. சேரவே மாட்டேங்குது. சேராமலே இருப்பதற்கு ஒரு தையக்காரர் வேற வச்சிருக்காங்க. 2 துணியை சேர்க்கிறோம் தையக்காரரு, சேர்க்காம இருக்கிறது தையக்காரர் வச்சிருக்காங்க. அந்த தையக்காரர் தச்சு தராரு. எனவே அது கிழிசல் கிடையாது. அது உங்களுக்கு அது விலை அதிகமா இருக்குமா. நீங்க கிழிசல் துணி தான் விலை அதிகம். இன்னைக்கு நல்ல துணி விலை குறைவுமா. நீங்க கடையில போய் கால் இந்த நாங்கெல்லாம் போடுற ஆண்கள் போடுற பேண்ட் துணி இருக்கு இல்லைங்களா, இந்த ஜீன்ஸ் பேண்ட், நல்ல பேண்ட் விலை கம்மி. கிழிஞ்சு போன பேண்ட் தான் விலை ஜாஸ்தி. புரிஞ்சுக்கங்க. என்ன நல்ல மகிழ்ச்சி அடைங்கம்மா, இது வருத்தப்படாதீங்க. வாழ்த்துக்களம்மா சீதா கலைப்பெருமாளமா, வாழ்த்துக்கள். நீங்க வானத்துக்கு வெளியே போய் எங்கேயோ வாங்கி வந்திருக்கிறீங்க. நீங்க வானத்துக்குள்ள வந்து வாங்குங்க, உங்க நல்ல துணி கிடைக்கும். மகிழ்ச்சி. அடுத்த கவிஞராக புதுகை மகாம்மா. இவர்கள் ஒரு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர். அவர்கள் சிறந்த கவிஞர். இவர் பயணிக்காத தலைமையே இல்லை என்று சொல்லலாம். அதே போல பன்முக திறமையாளர். அவ்வளவு திறன்களை வைத்திருக்கார். எந்த துறை எடுத்தாலும் பட்டிமன்றம் தலைமை ஏற்பது, கவியரங்க தலைமை ஏற்பது முதல் அனைத்து துறைகளிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை, சிறந்த கவிஞர், சிறந்த படைப்பாளர். அம்மா அவர்களை கவிதை பாட அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்களுடைய கவிதையை தாங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் ஐயா நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கு எனது அன்பின் வணக்கத்தை சிறந்தாழ்ந்து தெரிவித்துக் கொண்டு,
இந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்தி செல்கின்ற பவானி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் இன்றைய கவி அரங்கின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சிறப்பான ஒரு ஆளுமை. இவரை பற்றி அதிகம் நாம் சொல்லுவதற்கில்லை. ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து ஆளுமை பன்முக திறமை கொண்டவர். அவரையும் வணங்குகின்றேன். இன்றைய தலைப்பு ஆடி தள்ளுபடி. அருமையான ஒரு தலைப்பு. விற்பனையில் தள்ள முடியாத பொருட்களை எல்லாம் தள்ளும் இடமே தள்ளுபடியான தள்ளுபடி. விற்பனையில் தள்ள முடியாத பொருட்களை எல்லாம் தள்ளுமிடமே தள்ளுபடியாகும் தள்ளுபடி. 2000 ரூபாய்க்கு துணி எடுத்தால் 20 ரூபாய் வாளி இலவசம். 2000 ரூபாய்க்கு துணி எடுத்தால் 20 ரூபாய் வாளி இலவசம். 10,000 ரூபாய்க்கு துணி எடுத்தால் 100 ரூபாய் ஆப்பிள் வாளி இலவசம். 10,000 ரூபாய்க்கு துணி எடுத்தால் 100 ரூபாய் ஆப்பிள் வாளி இலவசம். பக்கெட்டுக்கு ஆசைப்பட்டு 10,000 செலவழித்து பகட்டான பெண்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பக்கெட்டுக்கு ஆசைப்பட்டு 10,000 செலவழித்து பகட்டான பெண்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பட்டி தொட்டி எல்லாம் தள்ளுபடியாய் வந்து சேர்கிறது. தள்ளுபடி சேலை எல்லாம் 8 முழம் ஆனதே. ஒட்டு வைத்து தைத்து கட்டி மனக்குறையும் தீருதே. ஆடி காற்றில் அம்மியும் பறக்குமா. அம்மி மட்டுமா பறக்கிறது ஆடியிலே. தட்டுமுட்டு ஜாமான்கள் கடையிலும், அணிமணி பொருட்கள் கடையிலும், நகை நெட்டு கடையிலும், சேலை வேட்டி கடையிலும், வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் ஆடி தள்ளுபடியில் வந்து குமிகிறது வீட்டிலே. பையில் பணமும் கரைந்து குறையுது. வங்கி பண அட்டையும் தேயுது. கடன் அட்டையும் குரல் வலையை நெருக்கிது. ஆடி தள்ளுபடி அனைவரையும் கொல்லுது. நல் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான கவிதை தந்தீங்கம்மா. நிறைய விடயங்களை சொல்லிருக்கீங்க. விற்பனை ஆகாத பொருளை விற்பனை செய்யற ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்றீங்க. அதே போல 2000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 20 ரூபாய் வாளி கொடுக்குறாங்க அப்படிங்கிறீங்க. இந்த விடயம் நிறைய ஆனா சிரிப்பாதான் இருக்கும். ஆனா அது நடக்குது. அந்த வாளியை ஏன் எனக்கு கொடுக்கல, இன்னும் எனக்கு வந்து சேரல அந்த வாளி அப்படின்னு சொல்ற நிகழ்வு எல்லாம் கூட நம்ம கடைகள்ல பாக்குறோம். தனியா வந்து பார்த்து நம்ம சிரிச்சுட்டு வந்துட வேண்டியது. அதே மாதிரி 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் 1 ரூபாய் ஆப்பிள் வாளி கொடுக்குறாங்கிறது இதெல்லாம் நம்ம பாக்குறோம். நிகழ்வுகள் எல்லாம் நீங்க எடுத்து சொல்லிருக்கீங்க. பக்கெட்டுக்கு ஆசைப்பட்டு 10,000 செலவு பண்ண பகட்டான பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட்டி தொட்டி எல்லாம் இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றீங்க. அதே போல 8 முழமான புடவை குறைந்து போனது அந்த புடவை அப்படின்னு சொல்றீங்க. அதே போல வீட்டு உபயோக பொருட்கள் முதலான அனைத்து பொருட்களும் வீட்டுக்கு வந்து சேருது இந்த ஆடி தள்ளுபடியில. 1 இலவசம், இல்ல அந்த பொருட்கள் கூட ஆடி தள்ளுபடியில கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்துல அதிகமா வீட்டுக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்றீங்க. பணம் வந்து பையில இருக்கிறது குறையுது. அதே மாதிரி கடன் வங்கி கடையான அட்டை தேய்கிறது. அதே போல குரல் விலையை இந்த ஆடி தள்ளுபடி நெருக்கிறது. அதே போல இந்த ஆடி தள்ளுபடி அனைவருக்குமான ஒரு துன்பத்தை தருகிறது என்ற ஒரு சிறப்பான வரிகளை போட்டு சிறப்பான ஒரு கவிதை தந்தீர்கள் அம்மா. சங்கத்தமிழ் பூங்கா சார்பாகவும் இடை சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்வேன். நன்றிங்கம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. சிறப்பம்மா, சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். உண்மையான வாழ்க்கை நிலையை அழகாக எடுத்துக்காட்டினீர்கள். கடன் அட்டை தேய்த்து வாங்குவது, நம்முடைய வங்கி அட்டையை தேய்த்து பொருட்களை வாங்குவது, இப்படியெல்லாம் செய்து பணம் குறைந்து விடுகிறது என்பதை அழகாக உங்கள் கவிதை மூலமாக எடுத்துக்காட்டினீர்கள். நிறைய பேருடைய கழுத்தை இந்த கடன் அட்டைகள் நெருக்கின்றன. தெரியாமல் அதை வாங்கிவிட்டு அதை தேய்த்து விட்டு பணம் கட்ட முடியாமல் பல துன்பங்களுக்கு ஆளாகிறவர்கள்
தற்கொலை செய்து கொள்பவர்கள் எல்லாம் இருக்கிறார். அதற்கெல்லாம் இந்த ஆசை வார்த்தைகள் காரணமாக இருக்கிறது என்று அழகாக கவிதை கொடுக்கிறது. அதாவது மிக அருமையாக தள்ள முடியாத பொருட்களை எல்லாம் தள்ளிவிடவே இந்த தள்ளுபடி என்று தொடங்கினார். தொடர்ந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கினால் பக்கெட் இலவசம் என்று அந்த செய்தியை முடித்தார். உண்மைதான். 3 புடவை வாங்கினால் ஒரு லுங்கி இலவசம். 3 புடவை வாங்கினால் ஒரு லுங்கி இலவசம் என்றதும் எனக்காக வேண்டி எடுத்தாள் என் மனைவி 3 புடவை. எடுத்தாள் என் மனைவி 3 புடவை. தங்கம் வாங்கினால் வெள்ளி இலவசம், வெள்ளி வாங்கினால் செம்பு இலவசம், செம்பு வாங்கினால் தகரம் இலவசம், தகரம் வாங்கினால் தம்படி இலவசம் என்று தம்படி கூட நம்மிடம் மிஞ்சாமல் பிடுங்கி கொண்டு அனுப்புகிற வணிக தந்திரம் தான் இந்த ஆடி தள்ளுபடி என்று கூறினார்கள். ஆடி தள்ளுபடி என்று ஒன்று கிடையவே கிடையாது. எனவே இந்த கவியரங்க நிறைவு நேரத்தில் ஒரு கருத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் செய்ய வேண்டியது ஆடி தள்ளுபடியை தள்ளுபடி செய்வோம். ஆடி தள்ளுபடியை முதலில் நாம் தள்ளுபடி செய்துவிட்டு சாதாரணமாக பொருட்களை வாங்க வேண்டும். அப்போ நமக்கு விலை குறைவாகவே இருக்கும். நான் சில இந்த வணிகத்துறையை சார்ந்த சில கருத்துக்கள் உண்டு. அது எல்லாத்தையும் நிறைய நீளமா போகிறோம். எதையுமே எந்த வணிகராலும் இலவசமாக கொடுக்க முடியாது. அழகாக ஒன்று சொல்லுவார்கள், வணிகத்தில் தர்மம் பார்க்காதே, தர்மத்தில் வணிகம் பார்க்காது. வணிகத்தில் தர்மம் பார்க்காது. இதுதான் வணிகருடைய தத்துவம். அதே வணிகர்கள் தர்மம் செய்கிற போது வணிகத்தை பார்க்க இரண்டையும் செய்வார்கள். நிறைய வணிகர்கள் நிறைய தர்மங்களை செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் வணிக நோக்கம் கருத மாட்டார்கள். அதே நேரத்திலே வணிகம் செய்கிற பொழுது எந்த இடத்திலும் தர்மத்தை பார்க்க மாட்டார். எனவே வணிகத்தில் நான் இலவசமாக தருகிறேன் என்று சொன்னால் அது அவர்கள் கூற்றுப்படியே பொய் என்பது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதை கூறி இந்த கவியரங்க நிறைவு நேரத்திலே ஆடி தள்ளுபடி பற்றி கவிதை படிக்காமல் குலதெய்வத்தை பற்றி ஒரு கவிதையை வாசிக்க எனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அம்மையார்களும் கேட்டுக்கொள்கிறேன். கவியரங்க தலைவரிடம் வேண்டுகோளை வைக்கிறேன். ஐயா வாசிங்க ஐயா. நாங்களும் அந்த குலதெய்வத்தை வணங்கிக் கொள்கிறோம். வாசிங்க ஐயா. கவியரங்க தலைவர் திருமதி அமுதா சிங்காரவேலு அவர்களே, இந்த உலக சாதனை 100 கவியரங்கங்களுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கவிஞர் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே, கவியரங்கத்தில் கவிதை வாசித்திருக்கக்கூடிய அனைத்து கவிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆடி மாதத்து தெய்வத்தை பற்றி ஒரு பொங்க வச்சு கும்பிடுவோம், பொம்பை தட்டி ஆடிடுவோம் காளியாத்தா. பொங்க வச்சு கும்பிடுவோம், பொம்பை தட்டி ஆடிடுவோம் காளியாத்தா. மங்களத்தை காத்திடுவா, நினைக்கலாம் கண் பார்வை சரியா தெரியாதுன்னா சரியா படிக்க முடியல. பொங்க வச்சு கும்பிடுவோம், பொம்மை தட்டி ஆடிடுவோம் காளியாத்தா. எங்க மங்களத்தை காத்திடுவா சூழியாத்தா. அவ வங்கக்கடல் தென்குமரி ஆழிக்காத்தா. சிங்கமேறி வந்தவளா, தங்கமனம் கொண்டவளா, எங்கள் குல மூத்தவளா மாரியாத்தா. இங்கு பங்கமில்லை பாவமில்லை ஊற காத்தா.
அவ வேப்ப மரம் கீழிருந்து நீரை காத்தான். ஏரிக்கரை ஓரத்திலே நீரை காத்து நின்றதனால் சீருமலம் சேர்த்து வைக்கும் கங்கை அம்மா அவ பொங்க வச்சா தங்கிடுவா எங்க அம்மா, பெரிய பாளையத்தில் வாழுகின்ற சொந்த அம்மா. ஊரில் கொள்ள நோய் வந்து வாரி தின்றிடாம காக்கும் மாரியம்மா, மாறி வந்தா எல்லையம்மா. ஊரில் கொள்ளை நோய் வந்து வாரி தின்றிடாம காக்கும் மாரியம்மா, மாறி வந்தா எல்லையம்மா. எல்லை ஓர நின்று ஊரை காக்கும் எல்லை ஓர நின்று ஊரை காக்கும் செல்லியம்மா, இங்கு யாரை சொல்ல உனக்கு இடு இல்லையம்மா. பாவாட காரியிடம் பாட கட்டி வந்து விட்டோம், ஓடு நின்று காத்தவளே குங்குமக்காரி, எங்க குளங்காத்து நின்றவளே மங்களத்தாயி, நல்ல ஓட தண்ணி ஊத்து மனம் தாயி. ஆடை கோர்த்த ஆடி வந்தோம், கூழு ஊத்த ஓடி வந்தோம், கோடை மழை தந்தவளே கோட்ட மாறி, எங்க கூட துணை நின்றிடுவாள் ஈச்சனாரி. பால் குடமெடுத்தா குளிர்ந்துடுவா பேச்சு மாறி. மாட்டை வச்சு வயல் உழுது போட்ட பயிர் தான் எடுத்து கோட்டை கட்டி வாழ வைக்கும் பாசக்காரி, எங்க வீட்டினிலே வாசக்காரி. மாட்டை வச்சு வயல் உழுது போட்ட பயிர் தான் எடுத்து கோட்டை கட்டி வாழ வைக்கும் வாசக்காரி, எங்க வீட்டினிலே வாசக்காரி, நான் விளக்கேற்ற வந்துடுவா பூசக்காரி. கூட்டமாக நாங்கள் எல்லாம் காட்டினிலே வாழ்கையிலே வேட்டையாடி தின்ற காலம் அந்த காலம். கூட்டமாக நாங்கள் எல்லாம் காட்டினிலே வாழ்கையிலே வேட்டையாடி தின்ற காலம் அந்த காலம். கோழி ஆட்டை வெட்டி சோறு பொங்குவோம் இந்த காலம். இது ஆண்டாண்டு வழக்கமாக வந்த கோலம். இந்த கவிதையை வழங்க வாய்ப்பளித்த கவியரங்க தலைவருக்கும் கவியரங்க பொறுப்பாளருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிதை அரங்கில் கவிதை கலந்து கொண்டு கவிதை வாழ்த்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி. நன்றிங்க. அம்மனோட அத்தனை பரிணாமங்களையும் சொல்லி புள்ளடக்கி வச்சுட்டீங்க ஐயா. ரொம்ப சிறப்பான கவிதை. ரொம்ப பாருங்க, அத்தனையும் கேட்க கேட்க அவ்வளவு அருமையா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப அழகான வார்த்தைகள் போட்டு எழுதிருக்கீங்க. ஒரு சந்தத்தோட ரொம்ப அழகா இருந்ததுங்க ஐயா உங்களோட கவிதை. மெய்மறந்து கேட்ட மாதிரி இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி 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 அம்மா, உங்களுடைய பின்னோட்டத்துக்கு நன்றி. அடுத்து யாராவது கவிதை வாசிக்க இருக்காங்களா? இல்லைங்க, அனைவரும் வாசிச்சுட்டாங்க ஐயா. நிறைய பேர் கொடுத்தவங்க எல்லாம் வரலைங்க. சரி, இன்றைய கவியரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிற நேரம் இது. நீங்கள் வேற யாரும் கருத்து சொல்ல விரும்புறீங்களாமா இந்த அரங்கினுடைய தலைவர் என்ற முறையில? நிஜமாங்க ஐயா, ஒரு சிறப்பான நிகழ்வுல சிறப்பாக எனக்கு தலைமை பொறுப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றி. இது போன்ற நிகழ்வுகளில நான் நிறைய பங்கெடுத்துக் கொள்ளவும் விரும்புறேங்க ஐயா. ரொம்ப சிறப்பான ஆளுமையின் கீழே நான் பணிபுரியதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க ஐயா. மிக்க மன நிறைந்த நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி 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 அம்மா. அருமையான ஒரு நிகழ்வு நடைபெற்று கிட்டத்தட்ட நிறைவு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த நிறைவு நிலையில கவிதை வழங்கிய அனைவருக்கும், இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவிஞர் அமுதா சிங்காரவேல் அவர்களுக்கும், இந்த ஒட்டுமொத்த உலக சாதனை சிறப்பு கவியரங்கங்களுக்கு பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு 24வது கவியரங்க அமர்வை எட்டி பிடித்திருக்கிறோம். அதற்கு காரணமாக இருந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி பவானி அம்மையார் அவர்களுக்கும், நாம எல்லாம் வர்றோம், கவிதை வாசிக்கிறோம், போயிடுறோம். ஆனா இந்த ஒளிப்பதிவை எங்கேயோ இருந்துகிட்டு ஒளிப்பதிவு பண்ணி அதை எடுத்து உடனுக்குடன் குவியத்துல கொண்டு வந்து அதை உங்களுக்கு வலையொலி வழியாக குவியத்திலிருந்து எடுத்து வலையொலி வழியாக உங்களுக்கு மட்டுமல்லாம இந்த உலக மக்கள் மொத்தத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கும், ஏனைய அனைத்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் உலகத்தமிழ் ஒன்றிய
நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.